அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 2.0 இதில் பாலிட்டி டெஸ்ட்டுக்கான ஓரியன்டேஷன் வித் அதோட கொஷின் சால்விங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஓகே, ஸோ இது நம்மளோட பார்ட் 2 பாலிட்டியோட டெஸ்ட் பார்ட் 2ல் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் சிலபஸ் நமக்கு தெரியும். ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தென் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், தென் கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீக் ஓகே, ஸோ ஒரு 4 கிளாஸஸ். ஸோ இதில் ரிமைனிங் போர்ஷன் தட் இஸ் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். அதில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சிலபஸை தான் இந்த வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். அதில் சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். தென் 4 டேஸோட ஷெட்யூல் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் வி மூவ் ஆன் டு தி சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படிங்கிறது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர். ஓகே, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ இதில் ஐ புட் சம் லிஸ்ட் ஆஃப் சப்டாபிக்ஸ். ஓகே, உங்களுக்கு மைக்ரோ பிளானிங்கில் சப்டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். இன்சென்ஸ் நான் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னா இதில் டிக் அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் தி வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் தீஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ எந்த விதத்தில் எந்தெந்த டாபிக்ஸில் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட சப்டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஒரு தடவை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இதோட நீங்கள் கன்சால்டேட் பண்ணி டிக் அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் யூபிஎஸ்சியோட ஒரு 13 கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்சென்ஸ் ஒரு 11 to 12 அப்படி ஒரு ஆவரேஜாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இந்த ஏரியாஸில் இருந்தே வந்துடும். ஓகே, ஒரு சைசபிள் போர்ஷன், அது ரொம்ப முக்கியமான ஏரியாவும் கூட. நிறைய நமக்கு கொஞ்சம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். தென் சம் நுவான்சஸ் இருக்கும். இன்சென்ஸ் அது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கன்சால்டேட் பண்ணிடலாம். ஓகே, இன்சென்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்னென்னா கொஸ்டின் டிஸ்கஷன் மூலமாக நம்மளால் அட்ரஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்மளால் அக்ரி பண்ணிடலாம். தென் பார்லிமெண்ட் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஜுடிஷியரி பார்ட் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜுடிஷியரி அஸ் அ செகண்ட் கிளாஸாக தட் இஸ் ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸ் இட் இஸ் ஆல் அபவுட் பார்லிமெண்ட் தான். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டோட ஃப்ரம் A to Z ப்ளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 2 கிளாஸோட நம்ம செஷன் பிளான் பண்ணியிருக்கிறது. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ் வந்து ஜுடிஷியரி அண்ட் அதர் ஏரியாஸ். ஓகே, ஸோ இதை ஒரு செஷன் ஆகும். தென் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ், ஸோ இதை ஒரு செஷன் ஆகும். ரிமைனிங் இந்த ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லாம் இதோட தட் இஸ் 3rd and 4th கிளாஸில் நம்ம ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஆல் ஃபைன். ஓகே, ஸோ ஒரு பெரிய சைஸ் ஆஃப் போர்ஷன், ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவும் கூட நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் யூனியன் தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்கில் இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதோ இல்லை யூனியன் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்ட்லேயோ மேக்ஸிமம் நமக்கு என்னென்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி, கொஞ்சம் ஃபேக்சுவல் மெமரி இருந்தாலே ஓரளவுக்கு வி கேன் மேனேஜ் திங்ஸ். பட் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஏரியாவும் ஜுடிஷியரி பார்ட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் அதில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி தேவைப்படுது, ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் மெமரி ஸ்கில் தேவைப்படும். மெமரி இன் சென்ஸ் ஒரே விஷயந்தான் அவங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐ வில் ஷோ யூ இன் தி கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ அதில் ரெகுலராக வரக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸோட பேட்டர்ன்ஸ் இருக்கும். தென் அவங்க ரிப்பீட்டடாக செக் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்னா இந்த ஏரியாஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளால் டீகோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போது இதுதான் ஓவரால் சிலபஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீக்குக்கான டெஸ்ட்டுக்கான ஓவரால் சிலபஸ் இதுதான். ஓகே, ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட்லேயே ஒரு ஹாஃப் ஆஃப் த சிலபஸை தான் நம்ம கன்சால்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் தி சிலபஸ் வி வில் டேக் ஆன் தி நெக்ஸ்ட் டே. ஓகே, ஸோ அடுத்த நாள் நம்ம கன்சால்டேட் பண்ணிடலாம். 1 by 1 போகும்போது நமக்கு என்னென்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இதை தாண்டி அவங்க கேட்கறதுக்கான ஸ்கோப்போ இதோ இல்லை. ஓகே, ஸோ அப்படி வரும்போது அது பவுன்சர் நம்ம எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஃபாலோ சம் சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் ஏரியாஸ். ஓகே, ஸோ அதை கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரே விஷயத்தை தான் அவங்க திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஸோ கொஸ்டின் ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது லேபிளிங் பண்ணிடலாம். லேபிளிங் இன் த சென்ஸ் இது எந்த டாபிக் உள்ள ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத லேபிளிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆர்டிகல் கன்சாலிடேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, தென் கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, எதெல்லாம் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஆனால் அதெல்லாம் வந்து அங்கே பிளேஸ் ஆகிருக்கும். அதை நம்ம ஜென்ரல் ரீடிங்கில் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அதை ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாவோ இல்லை பெரிய ஒரு கீ பாயிண்ட்டாவோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அந்த ஏரியாவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இந்த கொஷின் சால்விங் மூலமாக நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு with respect to conceptual understanding, first ஒரு set of questions, it is all about conceptual understanding. In sense, what is the purpose of parliamentary form of government, or what parliamentary form of government implies, what is the difference between parliamentary form of government and presidential form of government, வாட் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ் ரெஸ்ட் வித் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கான்செப்டுவலாக அவங்க ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்குறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷனலிசம் இல்லை கான்ஸ்டியூஷன் எதை ஆர்கியூ பண்ணுது, இல்லை கான்ஸ்டியூஷனல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எதை என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இருக்குது. ஓகே, 2015 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா பிகாஸ் ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2017 த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ், ஓகே, ஸோ அதோட டிமாண்ட் என்ன, அடுத்து அதே தான் கொஸ்டின். அடுத்து 2020 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ். ஸோ இது ஒரு ரிப்பீட்டடான கொஷினாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்சென்ஸ் 1 or 2 இயர்ஸ் விட்டு 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட போகக்கூடாது. ஓகே, ஸோ நல்ல ஒரு கொஷின், ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இதுக்கும் ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணோம்னாலே போதும். அடுத்து பாருங்க, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் இஸ் ஆர் இம்ப்ளைட் இன்ஸ்டிடியூஷனல் இன் தி பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஸோ ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சூஸ் த ஒன் தட் பிரிங்ஸ் அவுட் தி பிரின்சிபல் அண்டர்லைங் தி கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும். தெர் இஸ் நாட் எ பிக் டிஃபரன்ஸ். ஓகே, போத் இம்ப்ளைஸ் ஆர் போத் ஃபங்க்ஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கேபினெட் இஸ் பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அப்படி தான் இதை எடுத்துக்கிறணும். ஓகே, 2017 இதே கொஷின். அடுத்து 2021 we adopted parliamentary democracy based on the British model, but how does our model different from that model? So comparison. ஓகே, ஸோ சேம் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பட் யூகேல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்தியாவில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய கொஸ்டின் தான். ஸோ இதுவும் 2021 கேட்ட ஒன் ஆஃப் தி கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அகெயின் ஒரு கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின். அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எதை மீன் பண்ணுது, வாட் இட் இம்ப்ளைஸ் ஆர் வாட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ். ஓகே, நம்ம படிச்சிடறோம் தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் வாட் தட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ளைஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்படி தான் அடுத்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது இல்லை. தட் இஸ் சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகும்போது அதை நம்மளால ஈஸியாக அட்ரஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2014 சிடிஎஸ்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ கம்பேரிசன் தான். ஓகே, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயே வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூகே மாடல் அண்ட் இந்தியா மாடல். இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுவும் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கொஸ்டின் தான், பட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான் இதெல்லாம். ஓகே, தென் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் தி டெய்லி அண்ட் பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Okay, so tools, okay, associated with how that council of ministers are collectively responsible னு சொல்லிடுறோம், இல்லை accountable னு சொல்லிடுறோம். In what ways?
So what is the, or what are all the instrument rest with the parliament to make them accountable? So அதை வந்து we have to sort out. அதெல்லாம் என்னன்னா இட்ஸ் அ கன்சாலிடேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரே இடத்துல we can get it நோ. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சாலிடேஷன் பண்ணி நம்ம ஒரு இடத்துல பூல் பண்ணி நம்ம ரிமைனிங் நம்மளோட மெமரியில் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி டு கிராக், ரீட் பண்ணும்போதே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ யூபிஎஸ்சியோட கொஸ்டின் தான் 2014 கேட்ட கொஸ்டின். ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டியில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what parliamentary form of government implies. Okay, so what is meant by parliamentary form of government, or what parliamentary form of government implies, or what are all the salient features associated with the parliamentary form of government. Okay, then how our form of government, that is parliamentary form of government, is differ than the British model. So one or two differences இருக்கும், அது easily we can get. Then what is the major difference between the federal, that is presidential form of government, and the parliamentary form of government. So in the classifications, then how they are accountable, in what way, in what sense. Okay, so இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கான்செப்சுவல் கிளாரிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸா ஒருவேளை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பேசிஸ்குள்ளே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளோட அப்சர்வேஷன். ஸோ அப்போ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், what are the advantages, parliamentary sovereignty of India எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, judicial review, what about judicial review, then who can be member of cabinet and objectives, இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் அ சிஸ்டம். ஓகே, ஸோ இட் ஹேஸ் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் salient features. ஓகே, ஸோ அப்படி salient features அப்படின்னு வரும்போது parliamentary form of government consists of two executive heads. Okay, so one is considered to be head of the state and another one is considered to be head of the government. So adula who is the real head அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம். Okay, then leadership of the head of government. Okay, so that is the meaning of it. Okay, so who is the real head அப்படிங்கிறது. Then collective responsibility, in what way collective responsibility is being ensured. ஓகே, அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன் வாட் வே தீஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் என்ஷூர்ட், are as implied in the one or some other form in constitution or some other things. Okay, but அது ஒரு system, parliamentary form of government அப்படிங்கிறது. Then how legislative and executive are being fusioned, in sense how they are having a relationship. Okay, so executives சொல்லக்கூடிய council of ministers சொல்லியாச்சு, house of the people சொல்லக்கூடிய legislature சொல்லியாச்சு. So the executives are accountable to the legislature in what way. ஸோ அந்த ஒரு சைக்கிள் நமக்கு தெரியணும். ஸோ அதை நமக்கு தெரிஞ்சுட்டா ஓகே ஃபைன். தென் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு டேர்ம்ஸ், இன்சென்ஸ் கான்கிரீட் டேர்ம்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேராமீட்டர்ஸ். ஸோ இதை வச்சு அசஸ் பண்ணும்போது டூ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒன் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பிரசிடென்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹூ இஸ் தி டைட்டுலர் ஹெட். இன்சென்ஸ் அவர் ஒரு நாமினல் ஹெட் தான், ஹி இஸ் நாட் ஹேவிங் ரியல் பவர் அப்படிங்கிறத நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கும்போது பார்த்தோம். ஏன்னா council of ministers are collectively accountable to the house of the people, all fine. Okay, but president தான் has to function all executive function of the union னு சொல்லிட்டோம். Okay, but who has to get an aid and advice from the council of ministers with the prime minister னு சொல்றோம், and he has to act in accordance with such advice னு சொல்லிடுறோம். பட் அப்போ இங்கேருந்து இம்ப்ளை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, president as a head of the state is considered to be a titular head or nominal head or mere பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றத கேட்கக்கூடிய ஒரு பர்சன், அவ்வளோதான். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே மீன் பண்ணுறது யாரை மீன் பண்ணுறாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் மீன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் டூ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஒன் இஸ் கன்சிடர் டு பி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ இது பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம், லீடர்ஷிப் ஷுட் பி அசோசியேட்டட் வித் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒய் இட் இஸ்? பிகாஸ் தே ஒன்லி எலெக்டட் பை தி பீப்புள். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள் அப்படின்னா ஃபைன். பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் ஹி இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஓகே, நாட் டைரக்ட்லி எலெக்டட். ஸோ அப்போ ரியல் பவர் ரெஸ்ட் வித் தி பர்சன் ஹூ எலெக்டட் பை தி பீப்புள் அப்படின்னு வரும்போது ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் ஹெட் அப்படிங்கிறது அந்த லீடர்ஷிப் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய விஷயம். தென் தேர்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் சென்ஸ் தோ ஈச் அண்ட் எவ்ரி எம்பிஸ் representing their own constituency, but they come by means of party ticket. Okay, so party ticket அப்படிங்கிறது அந்த கட்சி சார்ந்த நபராக தான் அவர் ரெப்ரசன்ட் ஆகிறார். அப்போது பார்லிமெண்ட்டில் அந்த ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ண வேண்டியது அஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு மேண்டேட் கண்டிஷன் தான். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா
then you may subject to defection. Okay, so anti-defection la you may bring them into anti-defection னு சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் தோ தே ஆர் ஹேவிங் அன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இன் their ஓன் ஹவுஸ் ஆர் பார்ட்டி ஆர் கேபினெட், நோ இஷ்யூஸ். பட் when they come to the house or when they come to the public, they have to speak in the யூனிஃபைடு வாய்ஸ். ஓகே, ஸோ சிங்கிள் வாய்ஸில் தான் பேசணும். இன்சென்ஸ் ஒரு விதமான கருத்தை மட்டும்தான் தெரிவிக்கணும், மாற்று கருத்தை வந்து தெரிவிக்கிற கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட மீனிங். ஸோ தட் இஸ் support all government decision, public as well as in the legislature. Okay, so though they are having conflict opinion, no matters, but in public they have to speak in the single voice. Okay, so அப்போ collective responsibility ங்கிற ஒரு விஷயத்தை ensure பண்றோம். Then fusion of executive and the legislature, most important topic. ஓகே, ஸோ இந்த ஃபியூஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த கேபினெட் ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் பிரைம் மினிஸ்டர் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ட்ரா ஃப்ரம் தி லெஜிஸ்லேச்சர் தான். பிகாஸ் ஒரு எம்பி தான் என்னவாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆக முடியும். ஸோ தோ 6 months அந்த டைம் டியூரேஷன் இருக்குது அப்படின்னாலும் எனி பர்சன் கேன் பிகம் அ மினிஸ்டர், பட் வித்தின் த 6 months he has to get an membership from the either house of the parliament அப்படின்னு சொல்லிட்டாலும், பட் அந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்னு வரும்போது எம்பிஐ இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது ஹீ ஷுட் கம் ஃப்ரம் த லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ லெஜிஸ்லேச்சர்ல இருந்து தான் வரணும். ஸோ அப்போது ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அந்த கண்டிஷன்ஸ் இல்லை. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு வரும்போது தே ஆர் நாட் டைட்லி பேக்டு. இன்சென்ஸ் என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா ஒன்னோட ஒன்று இன்டர்டிபெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் ஹீ இஸ் எலெக்டட் செப்பரேட்லி. லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய 2 ஹவுசஸோட மெம்பர்ஸ் எலெக்டட் செப்பரேட்லி. ஜுடிஷியரி இட் ஃபங்க்ஷன்ஸ் அக்கார்டிங் ஆன் இட்ஸ் ஓன் விஷ். ஓகே, ஸோ தட் இஸ் வித்தின் தி லிமிடேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாமே. பட் இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஃபைன். பட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு executives are come from the legislature and executive should be accountable to the legislature. ஓகே, ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கேருந்து வர்றாங்க, லெஜிஸ்லேச்சர்லேருந்து தான் வர்றாங்க. தென் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருக்கு அக்கௌண்டபிள், டு த லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிள். ஓகே, ஸோ அப்போ மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சரான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்டாகவே இது ஃபாலோ ஆகலாம். தென் தேர்ட்லி லெஜிஸ்லேச்சர் கேன் ரிமூவ் தி கவர்மெண்ட் ஃப்ரம் தி பவர். ஸோ லெஜிஸ்லேச்சர்னால ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டரை ஃப்ரம் தி பவர்லேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னா எஸ், தே கேன் டூ பை மீன்ஸ் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமாக. தோ தே ஆர் ஹேவிங் சம் ஃபிக்ஸ்டு டென்யூர். ஃபிக்ஸ்டு டென்யூருங்கிறது தட் இஸ் மேக்ஸிமம் 5 yearsன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இடையில ஒரு ஹவுஸை டிசால்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா டு த லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஷனை என்ஷூர் பண்ணுறதா இருக்குது. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் பிரைம் மினிஸ்டர் கேன் ஆல்சோ டிசால்வ் தி லெஜிஸ்லேச்சர் பிஃபோர் எக்ஸ்பீரி. ஓகே, ஸோ அதுதான் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம்னு சொல்கிறோம். அடுத்த கண்டிஷன் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனை தான் நம்ம சொல்கிற விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் தான் பேசிக் கேரக்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஓகே, தென் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது வாட் இட் இம்ப்ளைஸ் அப்படின்னா ஒரு கீவேர்ட் மனசார வச்சுக்கோங்க, தட் இஸ் உள்ளார ஏற்றிக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஓகே, ஸோ இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக் கேரக்டராக இருக்குது. அவங்களோட கீவேர்ட் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்லாம் லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோமோ, ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கீவேர்டு என்னவா இருக்கும்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் லோக்சபான்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபைன், பட் அவங்க ரிப்பீட்டடாக கேட்குற விஷயம் இதுதான். தேர் இஸ் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா பிகாஸ் லோக்சபா இஸ் எலெக்டட் டைரக்ட்லி பை தி பீப்புள். ஓகே ஃபைன், கரெக்டு தான், பட் அதுதான் பெஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். ஓகே ஃபைன். ராஜ்யசபா கேனாட் பி டிசால்வ்டு. ஓகே ஃபைன், பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஓகே, ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ அப் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இது 2015 கேட்ட கொஸ்டின். அடுத்ததையும் பாருங்கள். The main advantage of parliamentary form of government is that executive and legislature work independently. No. It improves continuity of policy and it's more efficient. இருக்கலாம். The executive remains responsible to the legislature. Okay. The head of the government cannot be changed without election. ஸோ இதில் எது ரொம்ப முக்கியமாக இருக்குது, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ரிமைன் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபான்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இம்ப்ளை பண்ணுது, தட் இஸ் என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட். ஓகே, இது செகண்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின்லையும் பாருங்க, இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒன் விச் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தி பார்லிமெண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இன் தி கவர்மெண்ட்டா? நாட் நெசசரி. The government is responsible to the parliament and can be removed by it. Hold பண்ணலாம். The government is elected by the people and can be removed by them. People தான் ரிமூவ் பண்ணுறாங்களா? இங்கே ரீகால் ஆப்ஷன் இருக்கா? இல்லை. The government is chosen by the parliament but cannot be removed by it before completion of fixed term. அப்படி சொல்ல முடியுமா? நோ. இப்போ தான் சொன்னோம் earlier டிசால்வ் பண்ண முடியும், நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி parliament. It means that government ன்னு சொல்லக்கூடியது executive, that is executive are responsible to the legislature. So same pattern. Okay, so அதுதான் the keyword, that is executives are collectively responsible to the legislature. இந்த ஃபார்மில் வேற என்ன மாடலில் கேட்டாலும் அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு வந்துருச்சு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், in the context of India, which of the following principle is implied institutionally in the parliamentary government? Okay, மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட்டா? எஸ், இப்போ தான் சொன்னோம், ஒரு பார்லிமெண்ட்டில் நீங்கள் கேபினெட்டில் மெம்பராக இருக்கணும்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே, தென் மினிஸ்டர் ஹோல்ட் ஆஃபீஸ் டில் தே என்ஜாய் கான்ஃபிடன்ஸ் இன் தி பார்லிமெண்ட். அதுதானே சொல்லுது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் ஹவுஸில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் அந்த கவர்மெண்ட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகலாம் அப் டு 5 years. ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர் டிசால்வ் ஆகலாமா அப்படின்னா எஸ், தட் கேன் பி, பட் இட் கேன் பி இம்ப்ளைட் பை மீன்ஸ் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கேபினெட் இஸ் ஹெடட் பை தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா? ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது தட் மீன்ஸ் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் கேபினெட்டை ஹெட் பண்ணுறாரா அப்படின்னா நோ, இட் இஸ் ஹெடட் பை தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷன் பார்க்கும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆப்வியஸ்லி answer is 1 and 2. Okay, so அப்போ members of the cabinet are members of the parliament and members hold the office till they enjoy the confidence in the parliament. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் த கீவேர்ட். இன்சென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே சில நேரம் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை மாறாமல் ரிப்ளிக்கிங் ஆகும். ஓகே, ஸோ பேட்டர்ன் இஸ் ஃபைன், ஸ்டேட்மெண்ட்டும் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்சால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, next question, out of the following statement choose the one that brings out the principle underlying the cabinet form of government. Okay, an arrangement for minimizing the criticism against the government whose responsibilities are complex and hard to carry out the satisfaction of all. ஸோ இது வந்து ஒரு கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பிரின்சிபலாக இருக்க முடியுமா அப்படின்னா மினிமைசிங் தி கிரிட்டிசிசம்காக தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் லெஸ், ஸோ ஹோல்ட் இட். எ மெக்கானிசம் ஃபார் ஸ்பீடிங் அப் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் whose responsibilities are increasing day by day. Okay, fine. That is mechanism for speeding up the activities of the government எல்லாம் ஓகே. Responsibilities are increasing day by day அப்படிங்கிறது ஓகே. பட் இது கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம். ஓகே, தேர்ட் பாருங்க, a mechanism of parliamentary government, parliamentary democracy for ensuring collective responsibility of the government of people. ஓகே, இந்த collective responsibility ஒரு கீவேர்டாக இருக்குது, ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, then a device for strengthening the hands of head of the government whose hold over the people is in a state of decline. அப்படி சொல்ல முடியுமா? ஆப்வியஸ்லி இதை தான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா a device for strengthening the hands of the head of the governmentன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் எதை இம்போஸ் பண்ணுதுன்னா லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுது. இது என்ன எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது டு தி கவர்மெண்ட். அப்போது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷன் இஸ் ராங். An arrangement for minimizing the criticism against the government whose responsibilities are complex and hard to carry out satisfaction of all அப்படின்னா இருக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு அப்ஜெக்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த பிரின்சிபல்காண்டி தான் இந்த கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆப்வியஸ்லி இதில் ரெஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கண்டிஷன், தட் இஸ் யூ ஹாவ் டு நோட், தட் இஸ் த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, தட் இஸ் எ மெக்கானிசம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஃபார் என்ஷூரிங் collective responsibility of the government to the people. ஓகே, ஸோ அந்த பீப்புளோட ரெப்ரஸன்டேஷன் எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அங்கே தேர் ஷுட் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை தான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மீன் பண்ணுது. ஸோ அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கீவேர்ட் எல்லா இடத்துலையுமே நமக்கு அது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை மீன் பண்ணுற மாதிரியே இருக்குது. இன்சென்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்
ஒன் ஆர் சம் அதர் வே அக்கௌண்டபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெவ்வேறு விதமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஏபிசிடி கொஸ்டினில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ தெர் ஆர் சம் அதர் ஆப்ஷன்ஸ் விச் மே ரெலவென்ட் டு த பர்டிகுலர் கொஸ்டின், பட் கண்டிஷன் ஹியர் இஸ் தட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த ஸ்டேட்மெண்ட் கன்வே ட்ரை பண்ணுதோ அதுதான் என்னதுக்கான ஆப்ஷனாக இருக்க முடியும்னா, ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு கேட்டாலோ, இல்லை கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு கேட்டாலோ, இல்லை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை எது என்ஷூர் பண்ணுதுன்னு கேட்டாலோ இதை தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் என்னென்னா கிளியர் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் மீன்ஸ் தட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆப்ஷன் சி ஹியர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், we adopted a democracy based on the British model, but how does our model differ from that of the other model? Okay, so British model ku nama model ku difference kekranga. So first statement, as regards legislation, the British Parliament is supreme, okay, or sovereign, but in India the power of the Parliament to legislate is limited. So India having on Parliament sovereignty அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய question mark. Sovereign in sense இறையாண்மை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். In sense no other authority have put any restriction on the making of law or bringing any changes in the administrative process. ஸோ இதுதான் அந்த சாவரினுக்கான மீனிங். இன் சென்ஸ் எந்த விதமான ஒரு இடையூறுமோ இல்லை எக்ஸ்டர்னலான ஒரு கண்டிஷன்ஸோ அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பிரிட்டிஷ் மாடலுக்கும் இந்தியன் மாடல் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டிக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படின்னு வரும்போது, we know that UK model is not a written constitutional model. Okay, so it is an unwritten constitutional model. So where constitution is suprema illa parliament is suprema nu ketta UK model பொறுத்தளவுக்கு where parliament is supreme. Okay, so அங்க who has the authority to decide on any matters அப்படின்னு வரும்போது that is parliament தான். ஸோ பார்லிமெண்ட் ஹேவிங் தி கம்ப்ளீட் சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் அங்கே எந்த விதத்துலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டோட டெசிஷன்ஸில் இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் தட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்ல விட லிமிட்டட், வெரி 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 லிமிட்டட். ஓகே, பட் அட் த சேம் டைம் ஆன் தி அதர் ஹேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மாடல் அப்படின்னு வரும்போது, ஸோ வேர் பார்லிமெண்ட் ஹாவ் தி சாவரினிட்டியான்னு கேட்டால் எஸ் இட் இஸ், but it is having unlimited sovereignty. Such a limitation was put by means of constitution. Okay, so constitution put certain limitation against the parliament to make changes. Okay, so parliament-க்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை கான்ஸ்டியூஷன் இம்போஸ் பண்ணுது, வரையறுக்குது. ஸோ இவ்வளோதான் உங்களோட அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் இம்போஸ்டு ஆன் தி பார்லிமெண்ட்ரி. ஓகே, ஸோ லா மேக்கிங் கெப்பாசிட்டி ஆர் பார்லிமெண்ட்ரியோட ஃபங்க்ஷனில் பண்ணும்போது கம்பேர் வித் பிரிட்டிஷ் மாடல் ஆஃப் சுப்ரீமசி ஆஃப் தி பார்லிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது வேர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷன் தான் நம்ம சுப்ரீம்னு சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன இம்போஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் சாவர்னிட்டி இஸ் லிமிட்டட், வெரி வெரி லிமிட்டட். ஓகே, கம்பேர் வித் பிரிட்டிஷ் மாடலோட சொல்லும் போது. ஓகே, ஸோ அதுக்காண்டி கம்ப்ளீட் சாவர்னிட்டி இல்லாமல் இல்லை, பட் இட் இஸ் லிமிட்டட். அந்த லிமிடேஷன் இம்போஸ் பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன். ஜுடிஷியரி இஸ் தேர். ஓகே, ஸோ ஜுடிஷியரி என்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷனோட லிமிடேஷனுக்குள்ளே தான் பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது ஜுடிஷியரி. ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷன் வரும்போது இங்கே லிமிட்டட் சாவர்னிட்டியை தான் இந்தியன் பார்லிமெண்ட்னால எக்ஸசைஸ் பண்ண முடியும். அன்லைக் யூகே பார்லிமெண்ட் மாதிரி ஒரு கம்ப்ளீட் அட்டானமியோ இல்லை கம்ப்ளீட் சாவர்னிட்டியோ இல்லை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ். அஸ் ரிகார்ட் லெஜிஸ்லேஷன், த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் ஆர் சாவரின், பட் இன் இந்தியா த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் இஸ் லிமிட்டடானு கேட்டால் எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே, தென் செகண்ட், in India, matters related to the constitutionality of the amendment of Act of the Parliament are referred to the constitutional bench by the Supreme Court. அப்படி எங்கேயாச்சும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு கேட்டால் நோ, தேர் இஸ் நோ எனி மென்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தான் ரெஃபர் பண்ணணும் ஃபார் கான்ஸ்டியூஷனாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத எங்கேயும் எக்ஸ்பிளிசிட்டாக பேச கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, A1 only is the answer because கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி எந்த லிமிடேஷன்ஸையும்
தட் இஸ் அந்த ஒரு டிமாண்டை ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு வரும்போது தட் இஸ் மோர் தென் 5 ஜட்ஜ் பெஞ்ச். ஸோ அப்படி இல்லை. ஓகே, எடுத்தோடனே ஒரு 2 ஜட்ஜ் பெஞ்ச் 3 ஜட்ஜ் பெஞ்ச் தான் எடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கான எந்த ஒரு கண்டிஷனும் கான்ஸ்டியூஷனில் இம்போஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸும் வரும். ஓகே, தட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் டொமைனில் இருந்து ஃபியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. ஸோ ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் another one is with respect to judiciary. ஸோ ஆனால் கொஞ்சம் ரெலவன்ஸ் இருக்கும். ஆனால் ஜுடிஷியரி ரெஃபர் பண்ணாமல் இதை நம்மளால் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டும் வரும். இன்சென்ஸ் ஒன்று ஒரு டாப்பிக்ல இருந்து வரும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு டாப்பிக்ல இருந்து வரும். அது அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இன்டர் எக்ஸ்சேஞ்சபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாபிக் டு டாபிக் அந்த சேஞ்ச் இருக்கும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும். அப்போ கொஞ்சம் என்னன்னா அந்த கன்சாலிடேஷன் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆன்சர் 1 இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, இது பிரிட்டிஷ் மாடலுக்கும் நம்ம மாடலுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் சொல்லியாச்சு. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இம்ப்ளைஸ் தட் எதை மீன் பண்ணுது? A motion of no confidence can be moved in the Council of Ministers as a whole as well as individual ministers. ஸோ ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படி இல்லை. ஏன்னா கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள்னு தான் சொல்கிறாங்களோ தவிர இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள்னு எங்கேயும் சொல்ல கிடையாது. ஓகே, அப்போது அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவாக தான் சொல்கிறாங்களோ தவிர சிங்கிள் மினிஸ்டரை இம்போஸ் பண்ண கிடையாது. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேனாட் பி இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் மினிஸ்டர். ஓகே, ஃபைன். அடுத்து நோ பர்சன் ஷால் பி நாமினேட்டட் டு த கேபினெட் எக்ஸப்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அப்படியா? ஸோ இப்படி பார்ப்போமே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்டில் யார் இன்டர்வென்ஷன் ஆகிறா அப்படிங்கிறத. ஓகே, ஃபைன். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்பாயின்ட், பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். Okay, fine. And on the other council of ministers are appointed by the president on the advice of the president, prime minister தான் சொல்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு கேபினெட்டை பொறுத்தளவு ஹூ இஸ் தி ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் கன்சிடர் டு பி தி ஹெட் ஆஃப் தி கேபினெட். அப்போது ஹெட் ஆஃப் த கேபினெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரைம் மினிஸ்டரோட நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட்டில் ஒரு மெம்பரை நாமினேட் பண்ண முடியாது. ஸோ no person shall be nominated to the cabinet except on the advice of the prime minister and get a yes it is. ஓகே, ஸோ இது ஒரு விஷயத்தில் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து no person shall be retained as a member of the cabinet if the prime minister says that he is dismissed. ஓகே, ஸோ இங்கே ஏன் அது சிம்பிளி இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா இங்கேயும் திருப்பி அதை தான் சொல்ல வர்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தி கேபினெட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்போஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் கேபினெட்டோட தட் இஸ் பிரைம் மினிஸ்டரோட அப்ரூவலோ இல்லை பிரைம் மினிஸ்டர் வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு இருக்குது. இங்கே அப்படியே நீங்கள் என்னென்னா மினிஸ்டரோட தான் ஈக்குவேட் பண்ணணும். ஒரு மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம், பட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் தான். ஒரு மினிஸ்டரோட கேபினெட்டை ரீஷஃபில் பண்ணுறதும் இன்சென்ஸ் போர்ட்ஃபோலியோவை ரீஷஃபில் பண்ணுறதும் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி ஒரு மினிஸ்டரை ரெசிக்னேஷன் பண்ண சொல்கிறதோ இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறதோ அதுவும் யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இங்கே இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான மீனிங் இது கிடையாது. ஓகே, இது ஒன் ஆர் சம் அதர் வே இட் இம்ப்ளைஸ் தட் கண்டிஷன். ஸோ ஆன்சர் இஸ் டி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ ஃபார் தட் டி இஸ் தி ஆன்சர். ஸோ இதில் ஓரளவுக்கு நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஓகே, then which one among the following is the basis of difference between the parliamentary and the presidential system of government? Okay, fine. So with respect to legislative, executive, judiciary வச்சு தான் இந்த சிஸ்டமை நம்மளால அசஸ் பண்ண முடியும். பவர் ஆஃப் ஜுடிஷியரியில் ஜுடிஷியல் ரிவ்யூவில் ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இந்த மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படின்னா அது ஒரு பேசிஸ் டிஃபரன்ஸாக இருக்காது. பிகாஸ் அது ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆகும், கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகும். தட் நாட் அ மேட்டர். லெஜிஸ்லேட்டிவ் சுப்ரிமசி இன் லா மேக்கிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சப்ஜெக்ட் டு கண்டிஷன் தான். இன் சென்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஓகே, பட் வேர் இட் இஸ் டிஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் தான். பிகாஸ் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் தி சேம் திங், தட் இஸ் executives are come from the legislature and executives are accountable to the legislature.
இந்த ஒரு கண்டிஷன் எந்த சுச்சுவேஷன்லையும் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்க முடியாது. பிகாஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரிமூவல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர் இருந்தாலும் பட் அது நாட் அக்கௌண்டபிள். ஓகே, ஸோ எங்கேயும் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர்னு பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ரெண்டுமே ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆர் வேறையா இருந்தாலும் தே ஆர் ஹேவிங் ரியல் பவர் டு ஆன் சம் எக்ஸ்டென்ட். அப்போது அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஒன்னார் விதத்தில் எந்த விதத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அங்கே போத் ஆர் இன்டர் டிபெண்ட் வித் ஈச் அதர் அப்படிங்கிறத. பட் இங்கே ரெண்டு பேருமே இன்டர் டிபெண்ட் வித் ஈச் அதர், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் மாடல் எடுத்து பார்த்தா கூட இது ரெண்டும் வாட்டர் டைட் செப்பரேஷன் தான். ஓகே, ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துலையும் ஒரு காமனான எலிமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இன்சென்ஸ் ஒன் ஆர் சம் அதர் ஃபார்ம் அந்த லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டையும் ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டையும் டிஃபர் பண்ணுறாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி, அங்கே ரிலேஷன்ஷிப் எதோட தான் இன்டர்லிங்க் ஆகி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் உள்ள இன்டர் கனெக்டிவிட்டியை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போது ஒன் ஆர் சம் அதர் வே உங்களோட ஆப்ஷனில் எங்கே ஆச்சுன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிற ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் டு பி த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகே, ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ். தட் இஸ் இதில் ஓவராலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் இதுதான். ஓகே, தென் வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் தி பார்லிமெண்ட், தட் இஸ் வாட் ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெஸ்ட் வித் தி பார்லிமெண்ட் ஃபார் தி டெய்லி அண்ட் பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இங்கே பார்த்தாலும் ஓகே தான். இல்லை பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்னு வரும்போது அங்கே அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் என்னென்ன இருக்குது டு புட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் டு புட் மேக் அக்கௌண்டபிள் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு ஒரு கொஷின் வருது அப்படின்னா தட் இஸ் கொஷின் ஹவர் இருக்கலாமா? எஸ், தே ஹாவ் த ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அண்ட் காலிங் அட்டென்ஷன் மோஷன், எஸ், கண்டன தீர்மானம் கொண்டு வரலாம், இல்லை கவனத்து ஈர்க்கிறதுக்கான தீர்மானமும் கொண்டு வரலாம். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ஆன் தி அட்ரஸ் பை தி பிரசிடென்ட் பண்ணலாமா? எஸ், பண்ண முடியும். பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுமா? எஸ், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் சம் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் மேக் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அப்போ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் ஆர் கன்சிடர்ட் டு பி தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு டு என்ஷூர் மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தி பார்லிமெண்ட். ஸோ எல்லாமே தான். ஓகே, ஸோ இது இன் டீட்டெயில் நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். சும்மா இங்கே மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்குற ஒரு கொஷின் தான். ஓகே, ஸோ ஐ ஹோப் வித் திஸ் நமக்கு இதில் கிடைச்ச இன்ஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக் அப்ஜெக்டிவ்னுங்கிறக்கூடிய ஹிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு ஹிண்ட்டோ கிடைக்குதோ, இல்லை எங்கே அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டு கான்ட்ரடிக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டு அலைன் ஆகுதோ அது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கான பேராமீட்டராக இல்லை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஹிண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியா தான் அபவுட் தி திங்ஸ். ஓகே, அடுத்து ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது நான் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஆர்டிகல்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யூ கன்சால்டேட் ஆல் திஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் அவங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆர்டிகல்ஸ். ஓகே, இல்லை அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் எதை அவங்க பர்டிகுலரைஸ் பண்ணி நம்ம சில நேரம் என்னென்னு நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு ஏரியாவை அவங்க அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்னா கன்சால்டேட் பண்ண முடியும். திருப்பி நமக்கு அந்த ஒரு கவனம் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்கு இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அசஸ் பண்ண முடியும். நீங்கள் கன்சாலிடேஷனும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க இன்சென்ஸ் கம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், அவ்வளோதான். பார்லிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டுடுறாங்க. இன்னொன்று வந்து அந்த கம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ லோக்சபாவோட ஹவுஸில் ஸ்ட்ரென்த் என்ன, ராஜ்யசபா ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, லோக்சபாவில் யூனியன் டெரிட்டரிஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கா, ராஜ்யசபாவில் யூனியன் டெரிட்டரிஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கா, அப்படி இருந்தால் அதோட நம்பர்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது
First one, which of the following statement is correct? Okay, so the Parliament of India consists of President of India, the Lok Sabha and the Rajya Sabha. The Rajya Sabha was constituted for the first time in 1950. Okay, so this is the statement with respect to இதெல்லாம் வந்து factual memory நமக்கு தேவை. இது வந்து with respect to parliament consist of. So இதுதான் ஒரு பேசிக்கான கொஸ்டின். அடுத்த கொஸ்டினையும் பாருங்க. இந்த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் 2 ஹவுசஸ். ஓகே, ரிசர்வேஷன் இருக்கா ஃபார் விமன்? ஸோ இப்போ இருக்கும், பட் 2015 கேட்டப்போ இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, நம்ம இப்போயுமே அதை கண்டிஷனாக வச்சுக்கிட்டே பார்ப்போம். இல்லைங்கிற கண்டிஷன்லேயே வச்சுக்கலாம். 18th லோக்சபாவை நம்ம அஸ் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணலாம். நாட் மோர் தென் 20 மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ரெப்ரசன்ட் தி யூனியன் டெரிட்டரிஸா? அப்போ மெம்பர்ஸ் கேட்குறாங்க, எங்கெங்க இருந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்க, நார்மலாக அதர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட்ல இருந்து எவ்வளோ பேர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எது லோயஸ்ட்டு எது ஹையஸ்ட்டு. ஸோ இந்த நம்பர்ஸ் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அடுத்து கம்போசிஷன். ஓகே, ஸோ கம்போசிஷன் வரும்போது திருப்பி அகெயின் யூனியன் டெரிட்டரிஸ் ராஜ்யசபாவில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுதா இல்லையா, எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸை யார் அட்ஜுடிகேட் பண்ணுறா, இன்சென்ஸ் ஹேண்டில் பண்ணுறா வித் ரெஸ்பெக்ட் டு எம்பி எலெக்ஷன் ஆர் எம்எல்ஏ எலெக்ஷன். தென் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அகெயின் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா. சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் 2012 கேட்டிருக்காங்க. அடுத்து 5-year டேர்ம் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இந்த ஸ்டேட் அசம்பிளிஸ் கவுண்டட் ஃப்ரம் த டேட் ஆஃப். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எந்த டேட்ல இருந்து? ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண டேட்ல இருந்தா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி ஹவுஸா, இல்லை இஷ்யூ ஆஃப் சம்மன் ஆஃப் த மெம்பர்ஸா, இல்லை ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸா, இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அந்த 5-year டேர்மை நோட்டீஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிட மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாட்டோம். ஈவன் ஒன் ஆர் சம் அதர் கொஸ்டின்ஸ், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட கால்குலேஷன் ஆஃப் தட் 5 year எந்த டேட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போவோம். பட் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் வர்றதுல மிஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை இந்த ஏரியாலலாம். ஓகே, நெக்ஸ்ட், ராஜ்யசபா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன் அண்ட் மெம்பர் என்ஜாய் tenure of 6 years இருக்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 83 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 years. இது கம்போசிஷன் அகெயின் திருப்பி ஒரே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான். அடுத்து, ராஜ்யசபா இஸ் நெவர் டிசால்வ்ட். ஓகே, சேம் பேட்டர்ன், சேம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேன் பி கால் டு செஷன் எனி டைம் அட் ஷார்ட் நோட்டீஸ். ஒரு ரைடர் அட்மிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க, கேன் பி கால்டு டு செஷன் எனி டைம் அட் ஷார்ட் நோட்டீஸ். ஸோ இதை நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும். அடுத்து, அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லா மேக்கிங் பவர் ஆஃப் த 2 ஹவுசஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் ஆர் சிமெட்ரிக்கலா அசிமெட்ரிக்கலா? இன்சென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை வேறுபட்டு இருக்கா அப்படிங்கிறது ஹவுஸில் லா மேக்கிங் பவர் வரும்போது நம்ம யூஸ்வலாகவே பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஹவுஸில் இது மட்டும்தான் ஸ்பெஷலி பண்ண முடியும், இந்த ஹவுஸில் இதை மட்டும்தான் ஸ்பெஷலி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓகே, அடுத்து, which one among the following state has the largest number of ராஜ்யசபா சீட்ஸ்? ஸோ இது நமக்கு தெரியணும். லார்ஜஸ்ட் எது, ஹையஸ்ட் எது, லோயஸ்ட் எது. ஓகே, ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் நமக்கு ஒரு பேசிக் ஃபேக்சுவலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எப்படி அங்கே 1950 தான் ராஜ்யசபா கான்ஸ்டியூட் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்சுவல் மெமரியோ, அதே மாதிரி தான் இங்கேயும் ராஜ்யசபாவோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்குது, லோயஸ்ட் எந்த ஸ்டேட் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஹையஸ்ட் எந்த ஸ்டேட் கான்ட்ரிபியூட் பண்ணுது, லோக்சபா சீட்ஸும் வரும்போது ஹையஸ்ட் எது கான்ட்ரிபியூட் பண்ணுது, லோயஸ்ட் எது கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அந்த ப்ரோரோக் எப்போ நடக்குது, சமன் எப்போ பண்ணுறாங்க, டிசொல்யூஷன் எப்போ பண்ணுறாங்க, இதுக்கு பிரசிடென்ட்டோட அட்வைஸ் வேணுமா, இல்லை பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் வேணுமா, இது பிரசிடென்ட் தான் பண்ணுறாரா, எப்போக்குள்ளே பண்ணலாம், எதுவும் டைம் டியூரேஷன்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் எஸ்பெஷலி ஆர்டிகல் 85. ஓகே, ஸோ இந்த என்டையர் டெஸ்ட் கொஸ்டினுமே ஆர்டிகல் 85 எம்பசைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ சமன் எப்போ, இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சச் அ பிளேஸ் அண்ட் ஷீ திங்ஸ் ஃபிட். என்னடா டெல்லியில் இவ்வளோ பெரிய பார்லிமெண்ட்டை கட்டியிருக்காங்க, திங்ஸ் ஃபிட்னா அப்போ வேற எங்கேயாச்சும் அவர் வைக்கலாமா அப்படின்னா தட் இஸ் சப்ஜெக்ட் டு டிபேட். ஓகே, அது கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் இது நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அடுத்த, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் 3 செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் இயரா? ஸோ மொத்தம் 3 செஷன் இருக்கா, அதை செக் பண்ணணும். மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ்னு ஏதாச்சும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, கான்ஸ்டியூஷனை செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அடுத்து, which one of the following statement about the legislature of India is not correct? ஸோ இதுவும் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரோரோக் அண்ட் டிசொல்யூஷன் பேசுறக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ சேம் கண்டென்ட் அங்கே பார்க்குற அதே விஷயம் தான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது 2024 நமக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ ப்ரோரோக் ஆஃப் த ஹவுஸ் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரெக்வயர் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா? அப்படியா, அதை செக் பண்ணணும். ப்ரோரோகேஷன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஜென்ரலி டன் ஆஃப்டர் தி ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்ஸ் இன் அ டே.
பட் there is no bar to the president of India prorogating the house which is in session. அப்படியா? ஸோ அதையும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். இன்சென்ஸ் அட்ஜர்ன்மெண்ட் சினடைக்கும் அட்ஜர்ன்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், அட்ஜர்ன்மெண்ட்டுக்கும் சம்மனுக்கும் ப்ரொரோகுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ இது தெரியணும். தென் த டிசல்யூஷன் ஆஃப் த லோக்சபா இஸ் டன் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே ஃபைன். சம் எக்ஸப்ஷன்ஸ் டஸ் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்ண முடியுமா, ஸோ அதையும் நம்ம கண்டிஷனாக செக் பண்ணணும். ஸோ அப்போ ஆர்டிகல் 83 நம்ம ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம், 85 ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஓட்டிங். ஓகே, ஸோ அந்த கோரமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஓட்டிங்கோட ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிற டிஸ்கஸ் பண்ணுறது, பவர் ஆஃப் த ஹவுஸ் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு நாட் வித் ஸ்டாண்டிங் தி வேகன்சி இல்லாத ஒரு ஹவுஸு எவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் இவங்க செக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் while the house is adjourned to meet again at a particular time. Okay, so prorogation திருப்பி again அதே தான், அந்த கோரம் prorogation இதை தான் திருப்பி பேசிக்கிட்டே வர்றாங்க. ஓகே, அடுத்து which of the following statement is sir correct? இந்த கோரம் திருப்பி அதே தான். ஓகே, கோரம் அதில் ஹவுஸில் யார் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ஸோ இதை தான் திருப்பி கேட்குறாங்க. அப்போது மேஜர் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்கே ஃபாலோ அப் ஆகுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுசஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ அந்த கம்போசிஷன். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், அப்புறம் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்து, அதில் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த்து, அதில் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, ரெண்டு ஹவுஸையும் சமன் பண்ணுறது யார், ப்ரொரோக் பண்ணுறது யார், அட்ஜர்ன் பண்ணுறது யார், டிசால்வ் பண்ணுறது யார், அட்ஜர்ன்மெண்ட் செனடை பண்ணுறது யார், இதில் அந்த ஹவுஸில் கோரமை மெயின்டைன் பண்ணுறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கோரமுக்கு ஏதாவது தனி ஸ்ட்ரென்த் இருக்கா, ஒரு ஹவுஸை சமன் பண்ணுறதா இருந்தால் பிரசிடெண்ட் எப்போ பண்ணலாம், எந்த எனி டைம் லிமிட் இருக்கா, இல்லை நம்பர் ஆஃப் டேஸ் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா, வித்தின் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதை வி ஹவ் டு செக். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் தி கொஸ்டின்ஸ், அந்த கம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ இதுக்குள்ளே ஒரு கன்சாலிடேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லேபிளிங் பண்ணோம் அப்படின்னா, இதை தான் அவங்க திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஃபார் த எலெக்ஷன் டு த லோக்சபா எ நாமினேஷன் பேப்பர் கேன் பி ஃபைல்டு பை, யார் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கொஸ்டின். ஓகே, அடுத்து வந்து சென்சஸ். ஓகே, ஸோ அந்த சீட்டை வந்து ரெப்ரசன்டேஷன் எப்படி நடக்குது, இன்சென்ஸ் எவ்ரி சென்சஸ் முடிஞ்சோடனே ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் சொல்கிறாங்க, பட் அதில் எதுவும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படி ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எது வரைக்கும் கெப்பாசிட்டி, அப்படி ஃப்ரீஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டு, ஸோ அப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுனால ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட்டுக்கு என்ன அப்படிங்கிற விஷயங்களை கான்ஸ்டியூஷன் பேசுது. ஸோ அண்டர் ஆர்டிகல் 82, ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு. ஓகே, தென் ரிசர்வேஷன். ஓகே, ஸோ யூஸ்வலாக ரிசர்வேஷன் யாருக்கு இருக்குது, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்குது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு இருக்குது. தென் வித் ரெஸ்பெக்ட் டு விமனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்களா, எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பட் எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் 33% ரிசர்வேஷன் ஃபார் சீட்ஸுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படி 33% ரிசர்வேஷன் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டும் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 2023 வந்த கொஸ்டின். ஓகே, ஸோ விமனுக்கு எப்போ ரெப்ரசன்டேஷன் ஃபார் 33% இன்க்ளூட் பண்ணாங்க, அதோட டைம் லிமிட் எவ்வளோ. ஓகே, ஸோ அப்போது ரிசர்வேஷன் சொல்லியாச்சு, அப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான விமன் ரெப்ரசன்டேஷன் அதுக்குள்ளே இருக்கா இல்லை வெளியே தனியாக எடுக்கிறாங்களா, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வி ஷுட் நோ. ஓகே, ஸோ அதை வி ஹவ் டு டிஸ்கஸ். தென் இது ஒரு பக்கம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேர் அந்த கம்போசிஷன், அந்த ரெப்ரசன்டேஷன், அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதில் எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படிங்கிற விஷயம் ஒரு பாயிண்ட் ஆஃப் த வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் கம்பேர் பண்ணுறத ஒரு பேட்டர்னாகவே ஒரு சில கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இதுவும் எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கொஷின் ஒன்று போடுவாங்களோ, எப்படி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கொஷின் எப்பயுமே த்ரோ பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் இந்த ஹவுஸில் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா எது, எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் ராஜ்யசபா எது, ரெண்டு ஹவுஸ்க்கும் எப்போ ஈக்குவல் பவர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஷினாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 2006 அதே பேட்டர்ன் ஆஃப் கொஷின் தான். தட் இஸ் ராஜ்யசபா alone has the power to declare that it would be in the national interest for the parliament to legislate with respect to matter in the state list. The resolution for approving the proclamation of emergency is passed only by the Lok Sabha. அப்படியா? So that is they are checking the exclusive power. Okay, so exclusive power of Lok Sabha and Rajya Sabha தான் செக் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் அதே பேட்டர்ன் தான். 2012 which one of the following special power have been conferred by the for the Rajya Sabha? ஓகே, ஸோ ராஜ்யசபாவுக்கான ஸ்பெஷல் பவர்ஸ் எது?
அகைன் 2020லையும் ராஜ்யசபா ஹாவ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா எங்க? ஸோ அப்போ ரெண்டு பேத்துக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு. ஸோ தட் டசன்ட் மீன் தட் தே ஆர் சிமெட்ரிக்கல். ஓகே, அப்போ சிமெட்ரிக்கல்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்கு? வேற வேற பவர் இருக்கு. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் பவர்னே சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா? ஸோ 2022ல கேட்ட கொஸ்டின். ஸோ பேட்டர்ன் பாருங்க, 2020, 22, தென் அதுக்கப்புறம் 2012, 2006. ஓகே, ஸோ இது ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி தான். எப்படி இந்த ரைட் டு ப்ரைவசி கேட்குறாங்கல்ல, ஸோ அது மாதிரி இது ஒரு ஃப்ரீ ஹிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். அடுத்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதில் வி ஷுட் நோ தி லீடர் ஆஃப் தி அப்போசிஷன்னு ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கன்வென்ஷனல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கணும். 2018ல கேட்ட கொஸ்டின். ஓகே, then in which among the following case the joint session? Okay, so இப்போ in case of deadlock, that is ஒரு பில்லை ரெண்டு ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெட்லாக்ங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வி ஹாவ் டு செக். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாயின்ட் செஷன் இஸ் பாசிபிள், எந்த இடத்துல ஜாயின்ட் செஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, ஓவர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஹெல்ட் ஜாயின்ட் சிட்டிங்? ஓகே, ஸோ ஜாயின்ட் சிட்டிங் டு ரிசால்வ் த டிஃபரன்சஸ் அப்படின்னு வரும்போது இங்கேயும் அந்த டெட்லாக்கை தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ வாட் வே த டெட்லாக்ஸ் ஹவ் பீன் ரிமூவ்ட் ஆர் எந்தெந்த பில்லுலலாம் அந்த டெட்லாக் வந்து இருந்துச்சு, ஸோ அதுக்காக ஜாயின்ட் சிட்டிங் இன்வைட் பண்ணாங்க அந்த ரெசல்யூஷனை, அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். அடுத்து, ஹூ ஹாஸ் த பவர் டு மேக் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெசிடரி மேட்டர்? ஓகே, ஸோ ரெசிடரி மேட்டர் இன் சென்ஸ் அந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டை தாண்டி ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயம் ஆட் ஆகுது அப்படின்னா அதை யார் ஹேண்டில் பண்ணுறது? இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான் நமக்கு. ஓகே, அடுத்து, பார்லிமெண்ட் எங்கெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது, வேர் தே கேனாட் ஏபிள் டு மேக் லா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இம்யூனிட்டி கிவன் ஃபார் தி பார்லிமெண்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ என்ன மாதிரி இம்யூனிட்டி ஆர் ஒரு அட்டானமி கிவன் ஃபார் தி பார்லிமெண்ட் அப்படிங்கிறத வி ஹாவ் டு செக். ஓகே, ஸோ இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து, which of the following statement is correct with regard to the effects of dissolution? Okay, so in case of dissolution என்ன மாதிரி effects இருக்கும்? So result of dissolution. Okay, so dissolution can only apt for the Lok Sabha தான். அப்படி லோக் சபா டிசால்வ் ஆகும்போது what is the status of their business? ஸோ என்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத we should address. ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயம்தான், ரீகால் பண்ணுற போது நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் சீஃப் விப்? ஓகே, ஸோ சீஃப் விப் யார் அப்படிங்கிறது கொறடான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்களோட ரோல் என்ன, அவங்க யூஸ்வலாக யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத தான் கொஷின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ், அப்போது வாட் இஸ் தி கண்டிஷன்ஸ் வி ஹாவ் டு செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் கம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸு, எலிஜிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸு, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வரும்போது அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் பார்ப்போம். இப்போ ஓவரால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அஸ் அ ஹவுஸாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு ராஜ்யசபாவாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லோக்சபாவாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரெண்டுலேயும் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, ரெண்டு ஹவுஸும் ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தால் என்ன ப்ரொசீஜர்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க பேசிக்காக. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்குள்ளெலாம் போவோம். பட் மேலோட்டமாக கான்ஸ்டியூஷனில் எம்ஃபசைஸ் பண்ண விஷயங்களை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம், வி வில் ரீகால் இட். ஓகே, ஸோ கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் ரெஃபர்ஸ் டு எ கைண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பாலிட்டி வேர் சுப்ரீம் பவர் இஸ் வெஸ்டட் இன் தி பாடி ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரீசன் ஒரு சுப்ரீம் பாடி. ஓகே, தட் ஹேவிங் தி ரைட் டு மேக் லா, யாரோட ரெப்ரசன்டேஷன் ஆனால் as a people's representation. Okay, so that is why parliamentary form of government is otherwise to be called as representative form of government. So இதான் meaning of parliament. So இந்தியாவை பொறுத்தளவுக்கு யூனியன் லெஜிஸ்லேச்சருக்கு வச்சிருக்க பேர் வந்து பார்லிமெண்ட். ஓகே, பட் இந்தியன் மாடலில் வரும்போது இட் இஸ் லிமிட்டட். நம்ம ஆல்ரெடி பேசினது தான். வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அடாப்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இதுதான் ஃபாலோவிங் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஆர்டிகல் 79. ஸோ இட் சேஸ் தட் பார்லிமெண்ட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ 3 பேர் சேர்ந்தது தான் கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதை தான் ரிப்பீட்டடாக ஒரு 3-4 கொஸ்டினில் பார்லிமெண்ட்னா யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் இன்க்ளூட்ஸ் பிரசிடென்ட், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்துருவோம். பட் பிரசிடென்ட்டையும் நம்ம சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் பார்லிமெண்ட்டுன்னு படிக்கணும். ஓகே,
அடுத்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை பொறுத்தளவுக்கு கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது நாட் எக்ஸிடிங் 250 மெம்பர்ஸ். அவுட் ஆஃப் திஸ் 250 மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறாரு பேஸ்ட் ஆன் தி லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் இந்த கண்டிஷன்ஸ்லாம். ஸோ இங்கே ரெப்ரஸன்டேஷன் வரும்போது நாட் மோர் தென் 250 சீலிங் வச்சாச்சு. லிமிட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மினிமம் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னா மினிமம் கண்டிஷன் இங்கே எதுவும் இம்போஸ் பண்ணலை. மேக்ஸிமம் எவ்வளோ போகக்கூடாதுன்னா 250. ஏன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ மினிமம் மேக்ஸிமம் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மினிமம் ரெப்ரஸன்டேஷன் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னா நோ, இட் இஸ் நாட். வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு வரும்போது 81ல் நாட் இட் ஷுட் நாட் எக்ஸின் 550. ஓகே, ஸோ 550 2 மெம்பர்ஸ் அது சீஸ்டு டு எக்ஸிஸ்ட். 104th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட ரெப்ரஸன்டேஷனை 10 years இன்க்ரீஸ் பண்ணும்போது இதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான ரெப்ரஸன்டேஷனை எடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 530. அவுட் ஆஃப் தட் 20 ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இதுதான் ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எவ்வளோ ரெப்ரஸன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போது ரெப்ரஸன்டேஷனை பொறுத்தளவுக்கு இங்கே எலெக்ஷன் மெத்தட் வந்து இன்டைரக்ட்லி எலெக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு எலக்டோரல் காலேஜில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அஸ் வெல் அஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேவிங் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, ஸோ ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு வரும்போது ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு அங்கே மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரல் ஓட். ஓகே, அது போக எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு வரும்போது member of legislative assembly of that concerned state as well as union territories which having state assembly or legislative assembly. Okay, so இருக்கிறத வந்து they have participate. Okay, so they can participate in that. So அப்போ நமக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க கொஸ்டின், யூனியன் டெரிட்டரிஸ் ராஜ்யசபாவில் ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படின்னா எஸ் பண்ணும். ஓகே, லோக்சபாலையும் பண்ணும், பட் தட் ஷுட் நாட் எக்ஸிட் மோர் தென் 20 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது டோட்டலி 530. ஸோ 530ல் சூசன் பை டைரக்ட் எலெக்ஷன், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷன், மோட் ஆஃப் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் மெத்தட். ஓகே, ஸோ அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்லியாச்சு, 18 yearsன்னு சொல்லியாச்சு. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு சீக்ரெட் பேலட், இது வித் ரெஸ்பெக்ட் டு ஓப்பன் பேலட். ஸோ ஏன்னா இதில் ஹார்ஸ் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு 20 ரெப்ரஸன்டேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அஸ் அ ஸ்டேட் பார்லிமெண்ட் மே பை லா டிசைடு தான் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இது எல்லாமே, பட் டைரக்ட் எலெக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, டியூரேஷனை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன். அது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். 6 years ஆஃப் tenure ஃபார் தி மெம்பர்ஸ். 2 yearsக்கு ஒரு தடவை சைக்கிள் 1/3 ஆஃப் த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்சென்ஸ் அவங்க ரிசைன்கேஷன் பண்ணுவாங்க, இன்னொரு 1/3 வந்து ஆட் ஆவாங்க. ஓகே, ஸோ அது இங்கே இருக்க ஃபாலோ பண்ணக்கூடிய டியூரேஷன். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு 83 Clause 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லெஸ் சூனர் டிசால்வ்டு. ஓகே, ஸோ டிசால்வ் பண்ணலை அப்படின்னா தே மே கன்யூ அப் டு 5 years. ஓகே, ஸோ டென்யூர் அப்படிங்கிறது 5 years தான், பட் ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் பாசிபிளான்னு கேட்டால் எஸ். ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, ஹூ கேன் டூ தட்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவு, தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளை பொறுத்தளவுக்கு ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் பிரசிடென்ட் தான் பண்ணுவார். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? எஸ், தே கேன் எக்ஸ்டெண்ட் இட். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? 1 year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அகெயின் அந்த அது எந்த மாதிரி கண்டிஷனில்? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில். சரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் எக்ஸீட் ஆகலாம்? 6 months எக்ஸீட் ஆகலாம். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த டென்யூர் டேட்டு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் தோஸ் திங்ஸ், இன்க்ளூடிங் அதையும் சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, தென் மெம்பர்ஸ் அண்ட் ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது பிஃபோர் தி பிரசிடென்ட் ஆர் சம் பர்சன் அப்பாயிண்டட் இன் தட் பிஹாஃப் ஆஃப் பை ஹிம். ஓகே, ஸோ ஒன்று அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யார் முன்னாடி ஓத் எடுப்பாங்க அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹிம். ஓகே, ஸோ யார் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரோ அவங்க முன்னாடி. எந்த ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் இன் தி 3rd schedule. ஓகே, ஸோ இது கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டியூரேஷன் அண்ட் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஓகே, தென் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேக்சுவல். ஓகே, ஸோ ராஜ்யசபா ஃபஸ்ட்டு எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா April 3, 1942. ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஸோ இதெல்லாம் செல்ஃப் ரீடிங் திங்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. லோக்சபாவுக்கும் இதே மாதிரி நான் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன். ஓகே, 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ்
ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புளை பொறுத்தளவுக்கு 5 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஃபார் இட்ஸ் ஃபஸ்ட்டு மீட்டிங். இதை நம்ம மிஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. எப்போ இருந்து அப்படின்னு ஒரு கொஷின் இருந்துச்சு, நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களான்னு தெரில. கொஷினுக்கு போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது யூ கம் டு நோட்டீஸ் தட். ஓகே, ஸோ த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அன்லெஸ் சூனர் டிசால்வ்ட் ஷால் கன்டினியூ ஃபார் 5 years ஃப்ரம் த டேட். அவ்வளோதான் நமக்கு தெரியும். அப்பாயிண்டட் ஃபார் இட்ஸ் ஃபஸ்ட்டு மீட்டிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிறது தட் இஸ் அன் கீவேர்ட். அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, இன்சென்ஸ் நோட்டீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நோ லாங்கர் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ஆஃப் த செட் பீரியட் ஆஃப் 5 years shall operate as a dissolution of the house. Okay, provided that the set period may, while a proclamation of emergency in operation, be extended. யாருனால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? பை பார்லிமெண்ட், பை லா, ஃபார் அ பீரியட். எவ்வளோ தூரம்? நாட் எக்ஸீடிங் 1 year at a time and not extending in any case beyond the period of 6 months. Okay, after the proclamation has ceased to operate. ஓகே, ஸோ அப்போது அந்த ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் பாசிபிளான்னு கேட்டால் எஸ் பாசிபிள். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா 1 year. எது வரைக்கும்? அந்த எமர்ஜென்சி இருக்கிற வரைக்கும். எமர்ஜென்சி ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 6 months அதுக்கு அங்கிட்டு, அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ அந்த 1 year 6 months பீரியட் ரொம்ப முக்கியம். அங்கே ஏதாச்சும் ஷஃபிள் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு மீட்டிங் டேட்டில் இருந்து கணக்கு வச்சு 5 வருஷம் அப்படி தான் கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, ஸோ இது நம்ம படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹூ கேன் சமன் அண்ட் ப்ரொரோக் அண்ட் டிசால்வ் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா, சம்மனை பொறுத்தளவுக்கு ஹூ கேன் சமன்? பிரசிடென்ட் கேன் சமன் தி ஹவுஸ். ஸோ அது என்ன சொல்கிறாங்க? பிரசிடென்ட் ஷால் ஃப்ரம் டைம் டு டைம் சமன் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் to meet at such a time and place as he thinks fit. Okay, so எந்த பிளேஸ்ன்னு எந்த டைம்னு who has to decide அப்படின்னா as he thinks fit. ஓகே, பட் அங்கே as per the constitution இது சொல்லுது. பட் அங்கேயே என்ன சொல்லிடுறாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் who has to aid and advise to the president. President has to act in accordance with such advice. அப்போது பிரசிடென்ட்டு நீங்கள் இருந்தாலுமே அவர் என்னவாக முடியாதுன்னா, இண்டிபெண்ட்டாக அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒப்பீனியன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஒரு ஹவுஸை சமன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கே கான்ஸ்டியூஷனில் நமக்கு எதை மிஸ் பண்ணிடுவோம்னா as he thinks fit அப்படிங்கிறத மறந்துடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? பட் 6 months shall not intervene between its last sitting and in one session and on the date appointed for its first sitting in the next session. இன்சென்ஸ் 6 months டியூரேஷன் இருக்க, 6 monthsக்கு மேலே எக்ஸீட் ஆகிடக்கூடாது. எது அப்படின்னா லாஸ்ட் சிட்டிங்க்கும் ஃபஸ்ட்டு சிட்டிங்க்குள்ள டிஃப்ரென்சஸ். அப்போது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் 2 தடவைனாச்சும் நீ செஷனை கூட்டணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன். வேர் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் மென்ஷன் எனி டைம் டியூரேஷன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 60 days வந்து ஹவுஸ் ஃபங்க்ஷன் ஆகணும், 90 days ஹவுஸ் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனையும் இம்போஸ் பண்ண கிடையாது. ஒன்றே 6 மாதம் கேப் இருக்கக்கூடாது 2 செஷனுக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது மட்டும்தான் கண்டிஷன். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அது போக பிரசிடென்ட் அவர் நினச்சார்னா எந்த டைமு எந்த டேட் அப்படிங்கிறத ஹீ திங்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, அது போக ஹீ ஹேஸ் த பிரசிடென்ட் மேட் ஃப்ரம் டைம் டு டைம் ப்ரொரோக் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் எய்தர் ஹவுஸ் ஆர் டிசால்வ் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ சம்மனும் ப்ரொரோகும் மட்டும் ஹவுசஸ் ஆர் எய்தர் ஹவுஸ்னு இருக்கும். ஓகே, இங்கே டிசால்வ்னு வரும்போது ஒன்லி என்ன தான்? ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மட்டும்தான். ஸோ அப்போது சமன் அண்டு ப்ரொரோகை பொறுத்தளவுக்கு சமன் இன்சென்ஸ் எல்லாரும் மீட்டிங் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, ப்ரொரோக் அப்படின்னா அந்த செஷன் முடிஞ்சிருச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கிடையில் அட்ஜன்மெண்ட் சினடையெல்லாம் ஸ்பீக்கர் பண்ணுறது ஆர் அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறது. ஸோ சமன் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் செஷன் வருது அப்படின்னா பட்ஜெட் செஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் நோட்டீஸ் கொடுக்குறது. பட்ஜெட் செஷன் ஓவர் அப்படின்னா ப்ரோரோக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கிடையில் அட்ஜன்மெண்ட் சினடை அப்படிங்கிறது, அட்ஜன்மெண்ட்டுங்கிறது அவையை ஒத்தி வைத்தல் தான். இன்சென்ஸ் அந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவையை என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டில் இந்த டைமில் நான் சொல்லி அட்ஜன் பண்ணுறேன், இன்சென்ஸ் அவையை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அட்ஜன்மெண்ட். அட்ஜன்மெண்ட் சினடை அப்படிங்கிறது காலவரையின்றி ஒத்தி வைத்தல். இன்சென்ஸ் டேட்டு டைம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் அட்ஜன்மெண்ட் சினடைன்னு சொல்லிடுவாங்க. முடிக்கும் போது அப்படி தான் ஸ்பீக்கர் சொல்லி முடிப்பார். அட்ஜன்மெண்ட் சினடை முடித்தோடனே ஹவுஸை என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ப்ரோரோக் பண்ணுவார்.
ஈவன் அட்ஜர்ன்மெண்ட் சினடை சொல்லாமையும் ஹவுஸை ப்ரோரோக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி டு த பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். ஓகே, ஸோ அப்போது ஏன்னா கண்டிஷன்ஸ் எதுவும் இம்போஸ் பண்ண கிடையாது. அட்ஜர்ன்மெண்ட் சினடை சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரோரோக் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஓகே, அதே மாதிரி டிசால்வ் அப்படிங்கிறது ஹவுஸை டோட்டலி டிசால்வ் பண்ணிடுது. இன்சென்ஸ் அவ்வளோதான், அந்த செஷனே அதோட அந்த 16th லோக்சபா, 17th லோக்சபா, 18th லோக்சபான்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் எலெக்ஷன் வச்சு தான் நீங்கள் கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ இல்லை டிசொல்யூஷனோ கேனாட் பி இர்ரிவோக்கபிள். இன்சென்ஸ் அதை திருப்பி நீங்கள் பெற முடியாது. ஓகே, ஸோ அப்போது இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். ஓகே, ஸோ பிரசிடென்ட் பவர் வந்து டு சம்மன் எய்தர் ஹவுஸ், ப்ரோரோக் with respect to things, then dissolution expiry of the terms. So dissolution brings the house people to an end while the prorogation merely terminate a session. இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம். Then an adjournment does not put an end to the existence of a session parliament but merely postpone the further transaction of business for a specific time, hour, days or weeks. Okay, so summon, that is invitation to assemble, prorogue, that is an end of that particular session, adjournment not considered to be an end of that particular session but ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறது தான். தென் அட்ஜர்ன்மெண்ட் சினடை அப்படிங்கிறது காலவரை இன்றி, தட் இஸ் நோ டிஃபிகல்ட்டி, தட் இஸ் எந்த டேட்டா இதுன்னு மென்ஷன் பண்ணாதது. சமன் அண்ட் ப்ரோரோக் கேன் பி இனிஷியேட்டட் பை பிரசிடென்ட். அட்ஜர்ன்மெண்ட் சினடை கேன் பி இனிஷியேட்டட் பை பிரசிடிங் ஆஃபீஸர். டிசல் ஆஃப் ஹவுஸ் அப்படிங்கிறது ஈவன் இட் இஸ் ஆல்சோ பை தி பிரசிடென்ட் தான், பட் ஒன்லி இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அதை யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். தென் வாட் ஹேப்பன் இஃப் ஹவுஸ் டிசால்வ், என்னெல்லாம் நடக்கும்? ஓகே, ஸோ லோக்சபா சீசஸ் டு எக்ஸிஸ்ட், முடிஞ்சிருச்சு. டிசொல்யூஷன் இஸ் இர்ரிவோக்கபிள், திருப்பி பெற முடியாது. எல்லா பிஸ்னஸஸ் என்ன பில்ஸோ மோஷன்ஸோ ரெசல்யூஷன்ஸோ எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு, அந்த செஷனோட முடிஞ்சிருச்சு இஃப் ஹவுஸ் டிசால்வ்டு. அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்னவா தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும்? ஒரு கேர்டேக்கராக தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஒரு நியூ கவர்மெண்ட் வந்து தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஹவுஸ் டிசால்வ் ஆனால் இருக்கக்கூடிய கண்டிஷன். அடுத்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். ஸோ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் சட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில் ஒரு ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை பேசிஸாக வச்சு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ பாப்புலேஷனை பேசிஸாக வச்சு பண்ணும்போது அப்போ அந்த பாப்புலேஷனுக்கான வரையறை இன்சென்ஸ் சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கூட சென்சஸ் முடிஞ்சோடனே அதை வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே, ஸோ அப்பான் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் சென்சஸ் த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தான். ஓகே, ஸோ நாட் இன் தி என்டையர் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் டு த ஸ்டேட் அந்த டிவிஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் இன் டு டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ் இன்சென்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு. ஓகே, ஷால் பி ரீஅட்ஜஸ்டட் பை சச் அத்தாரிட்டி இன் சச் அ மேனர் as the parliament may by law determine. ஓகே, who has to determine அப்படின்னா parliament may by law determine சொல்லியாச்சு. ஓகே, அப்போ கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா provided that such a readjustment shall not affect the representation in the house of the people until the dissolution of the existing house. In sense இப்போ 18th லோக்சபா போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே, இந்த 18th லோக்சபாவோட டைம் டியூரேஷனுக்குள்ள ஒருவேளை சென்சஸ் கண்டக்ட் பண்ணி 2026 முடிச்சு அதனால ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா வித்தின் தி கான்ஸ்டியூஷனில் இன்சென்ஸ் தொகுதி பங்கீடு முடிச்சு வந்துச்சுனாலும் இந்த 18th லோக்சபா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா 19th லோக்சபாவில் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதையும் அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டு யார் தான் சொல்லணும் அப்படின்னா பிரசிடென்ட்டு தான் சொல்லணும். எந்த டேட்டில் இருந்து அஸ் சச் அ டேட் அஸ் த பிரசிடென்ட் மே பை ஆர்டர் ஸ்பெசிஃபை. ஸோ பார்லிமெண்ட் மே பை லா டிசைட்ஸ், பட் அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை யார் அஸ் அன் ஆர்டராக சொல்லணும்னா பிரசிடென்ட் தான் சொல்லணும். ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரிப்பீட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்னால கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது மைக்ரோவா. ஓகே, ஸோ அப்போது division of each state into territorial constituencies இதுவும் allocation of seats of the house of the people with respect to states அப்படிங்கிறதையும் ரீஅட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்சோடனே. எப்படி அப்படின்னா அது பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மைன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய லோக்சபா செஷன் என்னவாயிடக்கூடாதுன்னா எந்த விதத்துலையும் அதனால அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அப்படி ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை பிரசிடென்ட் தான் பை நோட்டீஸ் மூலமாக சொல்லணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஆனால் அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா அப்படி தான் நடைமுறை நடக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா 1971 சென்சஸ் வரைக்கும் அது அப்படி தான் இருந்துச்சு. பட் 1971க்கு அப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷராக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அப் டு 2001 வரைக்கும்
அந்த எக்ஸிஸ்டிங் 1971 சென்சஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்னவோ அதை வச்சுக்கிட்டே ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டுக்கான சீட் அலோகேஷனை வச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா 2001க்கு அப்புறம் 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று கொண்டு வர்றாங்க 2001. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 2026 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்சென்ஸ் அங்கே ஃப்ரீஸ் பண்ண 1971 ஃப்ரீஸ் பண்ண அந்த சென்சஸ் இதை 2001 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2001 ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 84th அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து அதை 2026 வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்க. இப்போ ஆஸ் பர் த ரூல் படி அந்த ஸ்டேட்டோட கான்ஸ்டியூன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஷேரிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 பாப்புலேஷன் வச்சு தான் இருக்குது. சீட்டு ரீஅசம்பிள் ஆகிறது மட்டும் எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2001 சென்சஸை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் டு த ஸ்டேட்ஸ் அஸ் ரீஅட்ஜஸ்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 1971 சென்சஸ். த டிவிஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் இன் டு டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ் அஸ் மேபி ரீஅட்ஜஸ்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2001 சென்சஸ். ஸோ அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2026க்கு அப்புறம் ஒரு சென்சஸ் நடந்து அதோட பேசிஸை வச்சு ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக என்னவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சீட்ஸ் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபைட் பண்ணுறதுல இருக்க பிரச்சனை. ஓகே, ஸோ சம் ஸ்டேட்ஸ் விச் ஆர் பர்ஃபார்மிங் குட் இன் பாப்புலேஷன் தே வில் அஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து வாக்குவாதமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டாப்பிக்காக இருக்கிறனால இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில் இருக்கும். ஓகே, அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ தென் 30 years ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா. 25 years ஆஃப் ஏஜை கம்ப்ளீட் ஆயிருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் கவுன்சில் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா. அதுக்கப்புறம் சச் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் யார் டிசைட் பண்ணுறதுன்னா அஸ் த பார்லிமெண்ட் மே பை லா டிசைட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அது போக ஹாவ் டு மேக் சப்ஸ்கிரைப் பிஃபோர் தி சம் பர்சன் ஆத்தரைஸ்ட் இன் தட் இன்சென்ஸ் தே ஹாவ் டு டேக் அன் ஓத். ஓகே, ஆர் அஃபர்மேஷன் ஆன் பிகாஃப் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் யாரை சொல்கிறாங்களோ சம் பர்சன் ஆத்தரைஸ்ட் இன் தட் பிகாஃப் பை தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஓத் ஆர் அஃபர்மேஷன். இந்த இடத்துல வேறு யார் ஆக்ஷன் கொடுப்பாங்க? ஓகே, ஸோ கவர்னர் சொல்லலாம், பிரசிடென்ட் சொல்லலாம், யாரை வேணாலும் சொல்லலாம். பட் இங்கே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஹி இஸ் a citizen of India and make and subscribe before some person authorized in that behalf by the election commission on oath or affirmation. ஓகே, அது போக 25 years ஆஃப் ஏஜ் ஃபார் லோக்சபா, 30 years ஆஃப் ஏஜ் ஃபார் ராஜ்யசபா. அது போக மற்ற அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் யார் மென்ஷன் பண்ணுறது தான், பார்லிமெண்ட் மென்ஷன் பண்ணுறது தான். அது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகே, தென் ரிசர்வேஷன். ஓகே, ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எக்ஸப்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்தியா அஸ்ஸாம்னு ஒன்று சொல்லிடுறாங்க. தென் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அஸ்ஸாமுக்கே தனியாக ஒரு ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ சீட்ஸ் யாருக்கு பார்லிமெண்ட்டில் ரிசர்வேஷன், அதுவும் எதில் மட்டும்தான், ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில் மட்டும்தான். பார்லிமெண்ட்டுன்னு எங்கேயான்னு போட்டால் தப்பு. ஓகே, ஸோ அதை வந்து ப்ளீஸ் நோட் இட் டவுன். எந்த விதத்துலையும் அதில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு மென்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை பார்லிமெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் இது ஒரு டைப் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அடுத்த ரிசர்வேஷன் யாருக்கு கொடுத்துட்றாங்கன்னா விமனுக்கு கொடுத்துட்றாங்க 33% ஆஃப் ரிசர்வேஷன். அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இதில் இல்லை. ஓகே, ஸோ லோக்சபாவில் இல்லை, 19th லோக்சபாவில் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 15 years அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்சென்ஸ் 15 வருஷம் வரைக்கும் அது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 33%க்குள்ளேயே ரிசர்வேஷன் யாருக்கும் இன்க்ளூட் ஆயிருதுன்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் இன்க்ளூட் ஆயிருது. அது எந்த கான்ஸ்டியூஷன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கான்ஸ்டியூன்சியில் இன்க்ளூட் ஆயிருது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு விமனுக்கான ரிசர்வேஷன் இன் தி பார்லிமெண்ட் 33% இருக்குது. இந்த 33% ஆஃப் ரிசர்வேஷன் எப்போ வரைக்கும் அப்படின்னா 15 years ஆஃப் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்து. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் 18th லோக்சபாவில் நடந்துச்சான்னு கேட்டால் நடக்கலை. 2026 மேபி சென்சஸ் முடிஞ்சு ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டோட ரெப்ரசன்டேஷனில் ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை 19th லோக்சபாவில் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரதா இருந்தால் 15 years ஆஃப் டைம் பீரியட் அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் 33% ஆஃப் ரிசர்வேஷனில் யாருக்கும் எந்த இதுலேயும் இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டியூன்சியோட ரெப்ரசன்டேஷன்லையும் அந்த 33% உறுதி செய்கிறாங்க.
ஓகே, ஸோ தனியாக 33% ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு இல்லை, விமனில் 33% இன்க்ளூடிங் உள்ள எஸ்சிஎஸ்டிஸ்குள்ளேயும் ஒரு 33% உள்ள ஒதுக்கீடையும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷனுக்கான ப்ரொபோசல்ஸ். தென் ஓட்டிங் எப்படி பண்ணுறாங்க இன் தி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுலாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஏரியா, ஆனால் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கன்சிடரேஷனில் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பட் இதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க, அன்டில் பார்லிமெண்ட் பை லா அதர்வைஸ் ப்ரொவைட்ஸ். ஓகே, பார்லிமெண்ட் ஒரு வேளை கோரமை வந்து டிசைட் பண்ணலை அப்படின்னா எது கோரம்? இன்சென்ஸ் ஒரு செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் நம்பர் வேணும் இல்லையா? ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுனாலோ இல்லை ஏதோ ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் பாஸ் பண்ணுறதா இருந்தாலோ அதுக்கு மினிமம் நம்பர்னு ஒன்று தேவையில்லை ஒரு ஹவுஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஹவுஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான கோரம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, டு கான்ஸ்டியூட் அ மீட்டிங் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஷால் பி 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். அந்த பர்டிகுலர் ஹவுஸ் தான். ஓகே, ஸோ 1/10 ஆஃப் தி பர்டிகுலர் ஹவுஸுங்கிற வரும்போது லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா லோக்சபாவில் 550னா அதில் 55, ராஜ்யசபாவில் 250 அரௌண்ட் இருக்குன்னா அதில் 25. ஸோ அந்த 10% ஆஃப் கோரம் வந்து அந்த ஹவுஸோட ரெப்ரஸன்டேஷன் தானே தவிர டோட்டல் பார்லிமெண்ட்டோட ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, த சேர்மன் ஆர் ஸ்பீக்கர் ஆர் பர்சன் ஆக்டிங் அஸ் சச் ஷால் நாட் ஓட் இன் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்னு வரும்போது ஒரு விஷயம் இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், என்ன ஓட்டிங் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஸ்பீக்கருக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி ராஜ்யசபா தட் இஸ் சேர்மனுக்கோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஓட்டிங் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன் கேஸ் ஆஃப் டைன்னு வரும்போது தட் இஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கிட்ட ஒரு 50 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, அங்கிட்ட ஒரு 50 பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி. இப்போது ஒரு டை நடந்துருச்சு, இன்சென்ஸ் இந்த இடத்துல ஒரு யார் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இவர்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, அதை ஒன்று இந்த சைடு போடணும்னாலும் போடலாம், இந்த சைடு போடணும்னாலும் போடலாம். Okay, so the chairman or speaker or person acting as such shall not vote in the first instance, but shall have and exercise a casting vote in case of equality of votes. அடுத்து, if any time during a meeting of the house there is no quorum, இது கேட்டிருக்காங்க. கோரம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? It shall be the duty of chairman or speaker or person acting as such either to adjourn the house, ஒத்தி வைங்க அவைய, ஆர் டு சஸ்பெண்ட் த மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்கை டெம்பரவரியாக பண்ணிடுங்க, இன்சென்ஸ் நடக்காமல் வச்சுக்கோங்க. எப்போ வரைக்கும்னா அந்த கோரம் வராத வரைக்கும். ஸோ கோரம் இல்லாமல் ஒரு செஷனை கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யாரோட பொறுப்பு அப்படின்னா அது ஸ்பீக்கரோடையும் சேர்மனோடையும் பொறுப்பு. ஸோ இது பிரசிடெண்ட்டோடது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. பிரசிடெண்ட்டு தான் ஒரு கோரமை மெயின்டைன் பண்ணணும், இல்லை பிரசிடெண்ட்டு தான் ஒரு கோரம் இல்லாத ஒரு ஹவுஸை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபாலோ அப் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலும் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் தான். அடுத்து ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு வரும்போது எந்த கண்டிஷனில், இன் கேஸ் ஆஃப் டெட்லாக். ஓகே, ஸோ இன்சென்ஸ் ஒரு பில்லு பாஸ் ஆகுது, ஒரு பில்லு பாஸ் ஆகும்போது அந்த பில்லை வந்து ஒரு வேளை அடுத்த ஹவுஸ்லேயும் கன்சிடரேஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு வேளை பாஸ் ஆகாத சுச்சுவேஷனில் வரக்கூடிய சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த டெட்லாக்கை வேணால் நம்ம என்ன பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பண்ணுறது தான் இது ஈஸி. ஸோ இங்கே இதை விட்டுறலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு கண்டிஷனை விட்டுரும், இந்த ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட சேர்த்துக்கலாம். ஓகே, தட் இஸ் இந்த டெட்லாக் சுச்சுவேஷனை மட்டும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், ஜாயிண்ட் சிட்டிங் அண்ட் டெட்லாக் சுச்சுவேஷன். ஓகே, அடுத்து எலெக்ஷன் பெட்டிஷன். ஸோ எலெக்ஷன் பெட்டிஷனை பொறுத்தளவுக்கு இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் இன் தி எலெக்ஷன், அப்படி எலெக்ஷனில் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா ஹூ இஸ் தி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டு டீல் வித் தட் பர்டிகுலர் எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு தான். ஓகே, ஸோ நோ எலெக்ஷன் ஷால் பி கால்ட் இன் தி கொஸ்டின் எக்ஸப்ட் பை அன் எலெக்ஷன் பெட்டிஷன் பிரசிடென்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட். என்ன சொல்கிறாங்க, 80A ஹைகோர்ட் டு ட்ரை எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அப்படின்னு வரும்போது ஹூ இஸ் தி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ அப்படின்னு வரும்போது அங்கே யாருக்கு அந்த அட்ரஸ் பண்ணுறது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ஹை கோர்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ த கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை அன் எலெக்ஷன் பெட்டிஷன் ஷால் பி தி ஹை கோர்ட். The High Court in its discretion may, in the interest of justice or convenience, try an election petition wholly or partly at a place other than the place of seat of the High Court. Okay. அடுத்து presentation of the petition யாரெல்லாம் பண்ணலாம், who are the eligible to present a petition அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு கேண்டிடேட்டாக எலெக்ஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எலக்டார் இன்சென்ஸ் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க பண்ணலாம். எத்தனை நாளைக்குள்ளே, வித்தின் 45 டேஸ்க்குள்ளே பண்ணணும்.
ஆனால் அந்த 45 டேஸ் எது இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுக்க டேட்டை இல்லாமல், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரு வேளை அதை டிக்ளேர் பண்ணாமல், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுக்காம நீங்கள் பண்ணிட முடியாது. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்த டேட்லேருந்து 45 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். யார் ஃபைல் பண்ணலான்னா எலக்டாரும் ஃபைல் பண்ணலாம், கேண்டிடேட்டும் ஃபைல் பண்ணலாம். இவ்வளோ தான். ஓகே, ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன் எங்கே மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுவாங்க? ஹைகோர்ட்டில் மட்டும்தான். யார் பண்ணலாம்? எலக்டாரும் பண்ணலாம், கேண்டிடேட்டும் பண்ணலாம். எத்தனை நாளைக்குள்ளே பண்ணலாம்? 45 டேஸ்க்குள்ளே பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இந்த ஏரியாஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். பில் லேப்ஸ் கண்டிஷன்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த ஜாயின்ட் சிட்டிங்கு, பில் லேப்ஸு அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். பவர் எக்ஸ்க்ளூசிவ் டு லோக்சபா அப்படின்னு வரும்போது, எதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபா அப்படின்னு வரும்போது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. இது நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபான்னு தெரியும். அடுத்து மணி பில்லை எங்கே மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு தான் நிறைய இடம் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க போனதே இல்லை. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்கிற விஷயம். அது போக ராஜ்யசபாவுக்கு என்ன பண்ண கிடையாது, அமெண்ட்மெண்ட் டு தி மணி பில் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை, ஃபினான்ஸ் பில் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் இல்லை. ஓகே, அது போக ஹூ இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் தட் பர்டிகுலர் பில் இஸ் அ மணி பில்? அது ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய பவர். ஸோ ஸ்பீக்கருக்கு கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு சொல்லலாம், இல்லை லோக்சபாவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாயின்ட் சிட்டிங்னு வரும்போது நியூமரிக்கல் மெஜாரிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா லோக்சபாவுக்கு தான் அதிகம். பட் கண்டிஷன்ஸ்னு வரும்போது இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் கொஸ்டின்ஸ் வருது. இங்கே ரெண்டு கண்டிஷன், அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு ரெண்டு கண்டிஷன். எது? ஸ்டேட் சப்ஜெக்டில் லா மேக் பண்ணுறதா இருந்தால் அதை இனிஷியேட் பண்ணுறது ராஜ்யசபா மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொன்று ஆல் இண்டியா சர்வீஸை கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அதுவும் யாருனால மட்டும்தான் பண்ண முடியும், இனிஷியேட் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி ராஜ்யசபா. இவ்வளோ தான் அவங்களும் கேட்குறாங்க. ரெண்டு பேர்த்துக்கு காமன் பவர் எங்கெங்கே இருக்குது? ஓகே, ஒரு ஆர்டினரி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல இருந்து, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் அதை அப்ரூவ் பண்ணுறதுல இருந்து, எலெக்ஷன் அண்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டு, பிரசிடென்ட்டோட ரிமூவலோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிமூவலோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு சிஏஜி இவங்களோட ரிமூவலோ இனிஷியேட் பண்ணுறதுல இருந்து, ஒரு ஆர்டினன்ஸை அப்ரூவ் பண்ணுறதுல இருந்து, எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணுறதுல இருந்து, செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டு ஹவுஸ்லேருந்து வரலாம், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம பார்த்துருக்கோம். தென் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு ஹவுஸ்லையுமே சப்மிட் பண்ணணும். ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்ணுறதா இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுவும் ரெண்டு ஹவுஸ்க்கும் இருக்கக்கூடிய காமனான பவர் தான். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஹவுஸு, அந்த ஹவுஸோட கம்போசிஷன், அந்த ஹவுஸில் எப்படி நடக்குது, ஃபங்க்ஷனிங் நடக்குது, அந்த சம்மன் எப்படி பண்ணுறாங்க, ப்ரோரோக் எப்படி பண்ணுறாங்கங்கிறது. தென் இதில் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லு எப்போ லேப்ஸ் ஆகும், பில்லு எப்போ டெட்லாக் சுச்சுவேஷனுக்கு வரும், பில்லு எந்த கண்டிஷனில் ஜாயின்ட் சிட்டிங்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு கொஷின்ஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், கொஷின் ஏரியாக்குள்ளே போய் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அங்கே நம்ம சில நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்சென்ஸ் எதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் இருக்கக்கூடிய அந்த நுவான்சஸ், இன்சென்ஸ் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஏரியாவில். ஸோ இதில் பேட்டர்ன் நமக்கு அட்ரஸ் பண்ணியாச்சு. இன்சென்ஸ் கம்போசிஷனை தான் பெருசாக மீன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவா? எஸ், கரெக்ட். ராஜ்யசபா வாஸ் கான்ஸ்டியூட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1950 and கேட்டால் நோ, தட் இஸ் 1952. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபேக்சுவல், பட் கெஸ் பண்ணி போட முடிஞ்சால் போடலாம். ஓகே, ஏன்னா அந்த டைம் தான் கான்ஸ்டியூஷனே நம்ம அடாப்ட் பண்ணது 1950. ஸோ அதே டைமில் ஒரு லோக்சபா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி அதோட ரெப்ரஸன்டேஷனாக ராஜ்யசபா எலெக்ஷனை எடுத்துகிட்டு வரதெல்லாம் தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷனில் பண்ணலாம், பட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஒன் அதே தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கரெக்ட்? ஸோ த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் டூ ஹவுசஸ், த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, தட் இஸ் கரெக்ட். பார்லிமெண்ட் ஹஸ் 33% ஆஃப் ரிசர்வ் ஃபார் விமனான்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்லேயே அதை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ 13 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். Not more than 20 members of the Lok Sabha represent the union territories who may be elected in the manner provided by a law of the parliament and keta. Yes, அது condition correct தான். So second statement is also correct. Sorry, third statement correct. So answer for this one is C is the answer. Okay, 1 and 3. Next one அதே மாதிரி தான். Okay, so union territories are not represented in the Rajya Sabha. No. Okay, so union territories with the legislative assembly, பாண்டிச்சேரி அண்ட் புதுச்சேரி ரெண்டுக்கான ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். சாரி, புதுச்சேரி அண்ட் டெல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் வித்தின் தி பர்வியூ ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டு அட்ஜுடிகேட் தி எலெக்ஷன் டிஸ்பியூட்டா? நோ, நம்ம தான் பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட் கிட்ட தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, தென் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஒன்லியா? இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன் இஸ் தி ஆன்சர்.
ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அடுத்து 5-year term of the House of the People and the State Assembly is counted from the date of the, நம்ம தான் படித்தோம், என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பாருங்கள், டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹவுஸு, இஷ்யூ ஆஃப் சம்மன் ஆஃப் தி மெம்பர்ஸ், நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் தான் கரெக்ட். ஏன்னா அங்கேருந்தா 5 years ஆஃப் டென்யூர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகே, நெக்ஸ்ட், ராஜ்யசபா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன் அந்த மெம்பர் என்ஜாய் டென்யூர் ஆஃப் 6 years. எஸ், நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன், கரெக்ட் தான். என்ஜாய் a tenure of 6 years, correct. According to the Article 83 of the Constitution of India, 1/3 of the members of Rajya Sabha retire every 2 years. Yes, okay, so அதுக்கான மீனிங் கரெக்டாக இருக்கு. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், Rajya Sabha is never dissolved and can be called to session anytime at short notice. Yes, can be called to session at any time short notice ன்னு கேட்டால் எஸ், கூப்பிடலாம். டியூரிங் அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் டிசால்வ் ஆயிடுச்சு, லோக்சபா, ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது டிசால்வ் ஆகாத ஹவுஸ் ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட முடியுமானா எஸ், கூப்பிட முடியும் தான். ஓகே, தென் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த லா மேக்கிங் பவர் ஆஃப் த 2 houses ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் ஆர் சிமெட்ரிக்கலான்னு சொல்கிறாங்க. நோ, ஏன்னா நம்ம பார்த்தோம் மணி பில்லையும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனும் பொறுத்தளவுக்கு அங்கே லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணுறதும் யார் இனிஷியேட் பண்ண முடியும்னா ராஜ்யசபா மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெண்டும் சிமெட்ரிக்கல் கிடையாது, ரெண்டும் அசிமெட்ரிக்கல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் A1 only. நெக்ஸ்ட், விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குது கிவன் லிஸ்ட்டில். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெக்குலியராக வச்சுலாம் நம்ம போக முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எது ஷார்ட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் யூபி தான் இருக்கும். ஸோ லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி. லோயஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் வந்துடும், அருணாச்சல் பிரதேஷ் வந்துடும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கேட்டாங்கன்னா நம்ம அதனால ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். With reference to the Parliament of India, consider the following statement. Okay, so the prorogation of the House by the President of India does not require the advice of the Council of Ministers, sir. No, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸோட தான் பிரசிடென்ட்னால சமானம் பண்ண முடியுமோ இல்லை ப்ரோரோகோ பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ப்ரோரோக் ஆஃப் தி ஹவுஸ் இஸ் ஜென்ரலி டன் ஆஃப்டர் தி ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்ட் in a day, but there is no bar to the President of India prorogating the house which is in session. ஓகே, ஸோ யூஸ்வலாக ஒரு கன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டே ஆஃப் தி செஷன். ஓகே, ஸோ ஒரு வின்டர் செஷனோ இல்லை பட்ஜெட் செஷனோ நடக்குதுன்னா அந்த லாஸ்ட் டே ஆஃப் தி செஷன் என்ன பண்ணுவார்னா ஸ்பீக்கரோ இல்லை சேர்மனோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்மெண்ட்ஸ் இன் டேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. இன் சென்ஸ் காலவரையின்றி இந்த அவையை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒத்தி வச்சு அந்த டேட்ல இருந்து என்னன்னா அந்த செஷனை ப்ரோரோக் அப்படின்னா தட் இஸ் அன் எண்ட் ஃபார் தி செஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அதுதான் கன்வென்ஷனலான ஒரு விஷயம். பட் இன் பிட்வீன் ஒரு ஹவுஸை ப்ரொரோக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி டு த பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனை என்ன இம்போஸ் பண்ணனா கான்ஸ்டியூஷன் இம்போஸ் பண்ண கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், போன வருஷம் கொஸ்டின். ஸோ த ப்ரொரோகேஷன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஜென்ரலி டன் ஆஃப்டர் தி ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்ட் சினடை, பட் there is no bar to the President of India prorogating the house which is in session. கரெக்டான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, dissolution of the Lok Sabha is done by the President of India who save in exceptional circumstances does so on the advice of the Council of Ministers. So usually dissolution of the Lok Sabha யார் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். யூஸ்வலாக அந்த 5 years முடிஞ்சோன்னா டிசால்வ் பண்ணுறது ஓகே வழக்கம். பட் இன் சம் கண்டிஷன்ஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், தே கேன் டூ. ஓகே, ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட் கேன் டிசால்வ் தி லோக் சபான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது 2024 கேட்ட கொஸ்டின். கொஞ்சம் என்னன்னா காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நிறைய கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டி இருந்தால் ஓரளவுக்கு இதை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3. ஸோ கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் 2024 2025 என்னென்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் பேர் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்காண்டி பேர் கான்ஸ்டியூஷன்லாம் படிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் லட்சுமிகாந்தை ரீட் பண்ணி ஒரு பேசிக் கிளாரிட்டி இருந்தாலே இன்டர்லிங்கிங் கான்செப்ட் வச்சிருந்தாலே உங்களால் பண்ணிட முடியும் தான். ஓகே, ஸோ அதனால் இதுக்காக போய் என்னென்னா திருப்பி பேர் கான்ஸ்டியூஷன் எடுத்து படிக்கிறதுலாம் வேணாம். ஓகே, லட்சுமிகாந்த் இஸ் எனஃப். Then which one of the following statement on adjournment and the prorogation of the Lok Sabha and Rajya Sabha is correct? Okay. So while the house is adjourned to meet again at a particular time and date, prorogation ends the meeting. Okay, comparison நடக்குது. Okay, when the house is adjourned to meet again at a particular time and date, ஆமா, prorogation end the meeting of the house without deciding any time and date for its first next meeting. So correct check பண்ணணும். While the house is adjourned not to meet again at a particular time and date, prorogation end the meeting of the house by deciding time and date for its next meeting. Hold பண்ணலாம்.
Prorogation and adjournment are similar terms with regard to the houses. இல்ல prorogation it is an end of the session. Adjournment that is an temporary suspension of that session. அவ்வளவுதான். Adjournment of the house completes the business of the house. Adjournment of the house completes the business of the house ன்னு கேட்டா no it is not. ஓகே, ஏன்னா அந்த செஷன் இருக்கிற வரைக்கும் அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே தான் போகும். இப்போ நமக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஸோ ஏஸ் என்ன சொல்லுது, ஒயில் த ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்டு டு மீட் அகெயின் அட் அ பர்டிகுலர் டைம் அண்ட் டேட், இது ஒரு கண்டிஷன். அட்ஜர்ன்மெண்ட் டு மீட் அகெயின் அண்ட் பர்டிகுலர் டேட் அண்ட் டைம்னு சொல்லுது. ப்ரொரகேஷன் என் த மீட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் வித்தவுட் டிசைடிங் எனி டைம் அண்ட் டேட் அண்ட் ஃபார் இட்ஸ் நெக்ஸ்ட் மீட்டிங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்சென்ஸ் ஹவுஸ் என்ன சொல்லுதுன்னா அட்ஜர்ன்மெண்ட்டுன்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் டைமையும் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜர்ன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரொரகேஷன் அப்படின்னு வரும்போது மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு, எந்த டைம் அண்ட் டேட்டும் சொல்லாமல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா while the house is adjourned not to meet again at a particular time and date, prorogation end the meeting of the house by deciding a time and date for its next meeting. ஸோ இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அட்ஜர்ன்மெண்ட் நம்ம என்னன்னு சொன்னோம், டைம் அண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. அட்ஜர்ன்மெண்ட் சினடை தான் டைமும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. பட் இங்கே என்னவா இருக்குன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உல்ட்டாவாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா while the house is adjourned not to meet again at a particular time and date ன்னு மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் தான், பட் ஓகே ஃபைன். ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ கிளாரிட்டி இருந்தால் இதை நம்மளால் அட்ரஸ் பண்ணிட முடியும். ஸோ ஆன்சர் ஏ தான் இதுக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அட்ஜர்ன்மெண்ட்டுக்கும் அட்ஜர்ன்மெண்ட் சினடைக்கும் ப்ரொரோகோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியணும். அட்ஜர்ன்மெண்ட் டைம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அட்ஜர்ன்மெண்ட் சினடை டைம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ப்ரொரோக் அந்த மீட்டிங்கை என் பண்ணோம், டைம் டேட் இல்லாமல் ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது. ஓகே, இங்கே என்னன்னா டைம் டேட் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் ப்ரோரோக் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லை, ஓகே, ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தட் இஸ் அன் எண்ட் ஆஃப் தி செஷன். அதுக்கப்புறம் சமன் பண்ணும்போது தான் அடுத்த டைம் அண்ட் டேட்டு பிரசிடென்ட் பை நோட்டீஸ் கொடுப்பாரு. ஓகே, next, which of the following statement is sir correct? The quorum to constitute a meeting of the house of the people is 1/10 of the total members of the house. Yes, ivathaan paathom. If any time during a meeting of the house of the people there is no quorum, the speaker has no option but to suspend the meeting. Yes, okay, one adjourn பண்ணனும் இல்லாட்டி suspend பண்ணனும். Then the chairman of the council of state has only a casting vote in case of equality votes. Yes, okay, so casting vote மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஆர்டிகல் 100 வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்போ select the correct answer using the code given below. Okay, so the quorum to constitute a meeting of the house of the people is 1/10 of the total members of the house. That is correct தான். If at any time during a meeting of the house of the people there is no quorum, the speaker has no option but to suspend the meeting. Okay, that is also correct. The chairman of the council of state has only a casting vote in case of equality of votes. That is correct. Okay, option illada. So appo 1 2 1 3. Okay, so இது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 2 1 3. ஸோ ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது மூணுமே கரெக்ட் தான். கோரம் 1/10 தான் இருக்கணும் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில். இஃப் அட் எனி டைம் டூரிங் எ மீட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் there is no quorum, the speaker has no option but to suspend the meeting. Okay, adjournment or suspension. The chairman of the council of state has only a casting vote in case of equality of votes. That is also correct தான். So option is 1 2 1 3. option இல்லை. Okay, note பண்ணிக்கோங்க. Then for the election to the Lok Sabha, a nomination paper can be filed by யார் பண்ண முடியும்? ஸோ anyone residing in Indiaவா? இல்லை. any citizen of Indiaவா? அப்படின்னா ஏஜ் கேட்டகரி இல்லாமல் போயிடும். Then the resident of constituency from which the election is to be contested, any citizen of India whose name appears in the electoral roll of the constituency. A resident of the constituency from which the election is to be contested. லோக்சபா எலெக்ஷனில் அப்படின்னா ராகுல் காந்தியோ இல்லை மற்றவங்களோ எங்கே கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னா மற்ற கான்ஸ்டியூன்சியில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்க முடியும்? ஏபிசி. ஓகே, டி இஸ் தி ஆப்ஷன். ஸோ எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் இன் தி எலக்டோரல் ரோல். ஏன்னா எலக்டோரல் ரோல்குள்ளே வந்துட்டாலே தே ஆர் எலிஜிபிள் டு கண்டெஸ்ட் தான். ஸோ இன் அ கான்ஸ்டியூன்சி. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஓகே, next, readjustments. Okay, so the total elective members of the Lok Sabha is distributed among the state on the basis of population and the area of the state. So area of the state is considered to be one of the criteria one keta. This is fine. Okay, so ஏன்னா census வச்சு தான் we will decide the number of seats in the particular state, and territorial constituency decides on that condition தான். பட் ஏரியா ஆஃப் த ஸ்டேட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான். செகண்ட், 84th கான்ஸ்டியூஷன் ஆக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லிஃப்டட் த ஃப்ரீஸ். ஸோ ஃப்ரீஸை லிஃப்ட் பண்ணிட்டாங்களா?
ஆர் ஆன் த லிமிடேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சி இம்போஸ்ட் பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலாக இதில் ரெண்டு ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று லிஃப்டட் த ஃப்ரீஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, இட் இஸ் எக்ஸ்டெண்டட். ஓகே, ஸோ ஃப்ரீஸை வந்து என்ன பண்ண கிடையாதுன்னா லிஃப்ட் பண்ணல, எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன் காட்டுது. இன்னொன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்டட் த ஃப்ரீஸ் ஆன் தி டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போது ஓகே இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் எடுத்துக்கலாம். பட் கொஷினோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருக்கோ தவிர ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். இன்சென்ஸ் அந்த ஃப்ரீஸை வந்து ரிலீஸ் பண்ணலை, எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த இதை வேணால் ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ த 84th Amendment Act of the Constitution of India lifted the freeze on the delimitation ஆன்னு பார்த்தா நோ, இட் இஸ் எக்ஸ்டெண்டட் த ஃப்ரீஸ் ஆன் த delimitation தான். ஏன்னா அந்த 1971 சென்சஸில் 2001ங்கிற ஒரு ஃபிக்ஸேஷனை 84th Amendment Act என்ன பண்ணுது அப்படின்னா 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ தவிர அந்த ஃப்ரீஸை என்ன பண்ணலன்னா லிஃப்ட் பண்ணலை அப்படிங்கிறதான் கண்டிஷன்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தி நெய்தர் 1 or 2. ஏன்னா தட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன், நாட் கன்சிடர் டு பி அண்ட் ஃப்ரீஸை லிஃப்ட் பண்ண கண்டிஷனுக்கு நம்மளால சொல்ல முடியாது. இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா ஆஃப் த ஸ்டேட்டை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டான அட்ரஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பாப்புலேஷன் அஸ் த கிரைட்டீரியா தானே தவிர ஏரியா ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் கன்சிடர் டு பி அ கரெக்ட் ஏரியா. 42nd Amendment Actல இம்போஸ் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் தட் இஸ் ஃப்ரீஸ் பண்ண அந்த சென்சஸோடது 2001 இருந்தாலும் ஆஃப்டர் 84th Amendment Act the 2001 is extended to 2026. ஓகே, ஸோ அந்த இடத்துல we will give some space. So second statement is also wrong. So answer for this one is neither 1 nor 2. Okay. Next, the reservation of 33% of seats for women in parliament and state legislature does not require the constitutional amendment and கேட்டா no. இப்போ ஓட நம்ம constitutional amendment பண்ணி தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்க முடியும்னா கரெக்டாக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டஸ்டிங் எலெக்ஷன் கேன் allocate 33% of seats they contest to women candidates without any constitutional amendment and கேட்டால் தட் இஸ் அன் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி. ஸோ அது அவங்களோட பார்ட்டியோட டிசிஷன் அத்தாரிட்டி. ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்டர்வியூன் ஆக முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் A is false but R is true. Okay, then இதுதான் அதோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, 2023 கேட்டது. இதில் ஒன்றே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ த ப்ரொவிஷன் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் 18th லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது 17th லோக்சபா அப்போ நடந்துகிட்டு இருந்தது. இப்போ 18th லோக்சபா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 18th லோக்சபாலே 33% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் விமன் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் நோ, இட் இஸ் ரைட், சாரி ராங். ஏன்னா 2026 சென்சஸ் முடிஞ்சோடனே அந்த சென்சஸை ரீஅட்ஜஸ்ட் பண்ணி அது பேசிஸில் தான் ரிசர்வேஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் தான். ஸோ திஸ் வில் பி ஃபோர்ஸ் இன் 15 years ஆஃப்டர் பிகமிங் அன் ஆக்டான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். There are provision for the reservation of seats for scheduled caste women within the quota reserved for the scheduled caste and கேட்டால் that is also correct தான். 330A நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் இதை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், comparing Lok Sabha and Rajya Sabha, so exclusive power. Okay, so the Rajya Sabha alone has the power to declare that it would be in national interest for the parliament to legislate with respect of matter in the state list. So Rajya Sabha oda exclusive power. Yes. Okay, so the Rajya Sabha alone has the power to declare that it would be in the national interest for the parliament to legislate with respect to matter in the state list. That is correct. Resolution approving the proclamation of emergency are passed only by the Lok Sabha keta. No, it is passed by both houses of the parliament. So only exclusive power of Lok Sabha nu solla mudiyadhu. So answer is one only. Okay, so idhaan thiruppi and rendu condition adhaan vachi kettukittu irupanga. Then which of the following special power have been conferred on the Rajya Sabha by the constitution? To change the existing territory of state and to change the name of the state? No, parliament has to decide. To pass a resolution empowering the parliament to make law in the state list and to create one or more all India civil services. Yes, இப்போ தான் படித்தோம். இருந்தாலும் C and D பார்த்துருவோம். To amend the election procedure of the president and to determine the pension of the president after his retirement. No, that is parliament has to decide. That is both houses. Okay, அப்படி வச்சுக்கலாம். To determine the function of the election commission and to determine the number of election commissioners. So no, that is also decided by the parliament தான். So exclusive power of Lok Sabha, Rajya Sabha அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு கண்டிஷன் தான். நான் அகைன் திருப்பி சொன்ன அதே விஷயம் தான். அடுத்து Rajya Sabha has equal power with Lok Sabha. All India civil service, no. Amending the constitution, yes. Removal of the government பொறுத்து no confidence motion. Cut motion யார் மட்டும் தான் பண்ண முடியும்? லோக் சபா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ டோக்கன் கட்டு, பாலிசி கட்டு, எக்கனாமிக் கட், தட் இஸ் எனி சேஞ்ச் இன் தி ஃபினான்ஸ் பில் ஆர் ஃபினான்ஷியல் பில் ஆர் மணி பில் மேட்டர்ஸ். ஓகே, fine. Next, which of the following is are the exclusive power of Lok Sabha? To ratify declaration of emergency? No, that is both. To pass a motion of no confidence against the Council of Ministers? Yes, that is correct. To impeach the President of India? So no, both has to decide. So answer for this one is 2 only. So repeated இருக்கக்கூடிய question தான்.
அடுத்து in the consider the following statement. In the first Lok Sabha, the single largest party in the opposition was Swatantra Party. எனக்கு தெரியுமா தெரியாது. இந்த லோக்சபா லீடர் ஆஃப் த அப்போசிஷன் வாஸ் ரெகனைஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1969. அதுவும் தெரிஞ்சிருக்கணுமா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னா தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி மச் நீடட். இந்த லோக்சபா இஃப் அ பார்ட்டி டஸ் நாட் ஹாவ் அ மினிமம் 75 மெம்பர்ஸ், இட்ஸ் லீடர் கேனாட் பி ரெகனைஸ்ட் அஸ் த லீடர் ஆஃப் தி அப்போசிஷன். நோ, ஆக்சுவலாக என்ன கண்டிஷன் கன்வென்ஷன் படி அந்த 10% ஆஃப் சீட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு 55 இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். பட் இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 is the correct answer. Okay, so in the first Lok Sabha, leader of the opposition was recognized for the first time in 1969. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களோ தவிர இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. ஓகே, ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ 75 மெம்பர்ஸ் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது லீடர் ஆஃப் தி அப்போசிஷனுக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 only. நெக்ஸ்ட், இன் விச் among the following cases the joint session, இது நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துக்கலாம்னு சொல்லியாச்சு. இதுவும் ஜாயின்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துக்கலாம். ஹூ ஹாஸ் த பவர் டு மேக் லா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெசிடரி மேட்டர்ஸ்? ரெசிடரி மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸ்லி பார்லிமெண்ட் இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், பார்லிமெண்ட் ஹாஸ் நோ பவர் டு மேக் லா ஆன் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்டிகல் 245ல பார்லிமெண்ட் ஹாஸ் ரைட் டு மேக் லா ஆன் ஹோல் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்கும். ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட், ஸோ பார்லிமெண்ட் ஒன்லி கேன் மேக் லா. ஆன் ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு எஸ், வி சரண்டர் இட், பார்லிமெண்ட் ஒன்லி. So on agriculture, it's a state subject, not an exclusive power of the parliament to make law. So answer is D is the correct answer. Okay, so it's a simple question. Then consider the following statement in respect to proceedings in the parliament. Okay, so the validity of any proceedings in the parliament cannot be called in question on the ground of irregularity of procedures. So article 122 discuss பண்ணணும். ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனி ஃபாலோவிங் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ இன் சென்ஸ் எனி இர்ரெகுலாரிட்டி ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் அஸ் அ இம்யூனிட்டி டு தி பார்லிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் ஆர்டிகல் 122 எடுத்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அது கரெக்டு தான். த வேலிடிட்டி ஆஃப் எனி ப்ரொசீடிங் இன் தி பார்லிமெண்ட் cannot be called in question on the ground of irregularity of procedure அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் சேஸ் இன் சச் அ வே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம், பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க தான். An officer of the parliament having the power to make an order in the parliament shall be subject to the jurisdiction of the Supreme Court in respect of exercise of those powers and கேட்டால் நோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபீஸரும் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இந்த பார்லிமெண்ட்டு சப்ஜெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கணுமான்னு கேட்டால் அது அவசியம் இல்லை. தட் இஸ் அன் இம்யூனிட்டி கிவன் ஃபார் தி பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்டர்ஸ் டீல்ட் இன் தி பார்லிமெண்ட் இட் செல்ஃப். ஸோ ஆன்சர் இஸ் A1 only. ஓகே, ஸோ 122 அது வந்து இம்யூனிட்டி கிவன் ஃபார் தி பார்லிமெண்ட் டு டிசைட் ஆன் மேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் statement is correct with regard to the effects of dissolution. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். dissolution is irrevocable. எஸ், ஒன்ஸ் டிசால்வ்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி ரீகன்சிடரேஷன்லாம் பண்ண முடியாது. ரிவோக்கபிள் இஸ் ரிவோக்கபிள், டிசால்வ். ஓகே, ஸோ ஆல் பிஸ்னஸ் பெண்டிங் பிஃபோர் த லோக்சபா லேப்ஸஸா? எஸ், பில்ஸோ ரெசல்யூஷன்ஸோ இதெல்லாம் லேப்ஸ் ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம். A bill passed by the Lok Sabha immediately before its dissolution can be taken up by the Rajya Sabha. A bill passed by the Lok Sabha immediately before its dissolution can be taken up by the Rajya Sabha ன்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ ஒன்ஸ் dissolved means all matters dissolved. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 is the answer. Okay, that is an effect of dissolve of house. Next, which of the following statement relating to the chief whip of Lok Sabha is correct? Okay, so the chief whip of the government party in the Lok Sabha is the Ministry of Parliamentary Affairs. ஸோ அதுதான் கண்டிஷனான்னு கேட்டால் எஸ், as per the convention சீஃப் விப் ஆஃப் தி கவர்மெண்ட் பார்ட்டி யார் இருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கோஆர்டினேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தட் இஸ் கரெக்ட் தான். சீஃப் விப் ஆஃப் தி கவர்மெண்ட் பார்ட்டி இந்த லோக்சபா இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்பீக்கரான்னு கேட்டால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 only is the answer. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹோப் திஸ் ஏரியா இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ். செகண்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணது அந்த கம்போசிஷன் அதோட மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒன் பார்த்துருக்கோம். ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பார்க்கணும். ஓகே, ஆனால் அதை எடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 30 to 40 minutes நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் அடுத்த நாள் செஷனோட பார்த்துடலாம். இன்சென்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் என்னவாக இருக்கும்னா அந்த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டு, தென் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அவங்களோட இம்யூனிட்டி, தென் அவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸு, ப்ளஸ் இஃப் பாசிபிள் மணி பில்லு, ஃபினான்ஸ் பில்லு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்.
அடுத்து வரக்கூடிய செஷன் இஸ் கன்சிடர் டு பி மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எதுலவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ கொஷின்ஸ் எப்படி ரிப்பீட்டேட்டிவாக இங்கேயும் வருதோ அதே மாதிரி அந்த ஏரியாவும் ரிப்பீட்டேட்டிவாக வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், தட் இஸ் அடுத்த செஷனில் தட் இஸ் பார்லிமெண்ட்டை என்டையராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் டே அண்ட் ஃபோர்த் டே மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்மளால சைஸபிளாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை என்ன பண்ணுறோம், இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் போகும்போது அது இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு தாண்டி போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த 2 டாப்பிக்கோட மட்டும் இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் எடுத்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த நுவான்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியாஸை மட்டும் எடுத்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் இஸ் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நாளைக்கு வரக்கூடிய செஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட வேண்டிய கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போது நாளைக்கு மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் பர்டிகுலர் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் செஷன். ஸோ ஏதாவது டவுட்ஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். வித் திஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஓகே.